இந்த அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் நிகழ்ச்சி ஒருங்கமைப்பாளர் சார்பாக நன்றியும் வணக்கமும் உங்கள் அனைவருக்கும். கருணையுள்ளமும் தமிழ் சமூகத்தின் பால் உயர்வான அக்கறையும் மிக்க பண்பாளர் ஒருவரின் அஞ்சலி நிகழ்வின் தொகுப்பாளராக நான் ஜெயக்குமார் பரம்சோதி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் கணிதத்துறை பேராசிரியருமான ரட்னம் விக்னேஸ்வரனின் திடீர் மறைவு பல மனங்களை அதிர்ச்சிமிக்க வேதனையில் ஆழ்த்திவிட்டது. தன் இனத்தின் மீதும் கணிதத்தின் மீதும் தான் சார்ந்த நெறி மீதும் அளவிலா காதல் கொண்ட ஒரு நன்னெறியாளரை எமது சமூகம் இன்று இழந்து நிற்கின்றது. நன்றியுணர்வுடன் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது பேராசிரியர் விக்னேஸ்வரன் அவர்களின் விட்டு சென்ற கனவுகளை நனவாக்குவீர்கள் என்ற நம்பிக்கை ஒழுக்கி இங்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன். கண்ணியம் மிக்க இவ்வாத்மா இறைவன் பாதம் சேர நாம் அனைவரும் ஒன்றாக பிரார்த்திப்போமாக. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் எங்கள் அன்புமிக்க விக்கி சாருக்காக இங்கே எல்லோருமாக இணைந்திருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் இந்த அமைப்பு நாங்கள் வாழும் போதே வாழ்த்துவோம் என்ற துணையைத்தான் நாங்கள் தொடங்கினோம். விக்கி சார் அவரது இழைப்பாற்றின் பின்னர் நாங்கள் அவரை வாழ்த்துவதாகத்தான் இருந்தோம். இந்த பிப்ரவரியுடன் அவரது இழைப்பாற்று காலம் வந்திருக்கின்றது. அது முடிய அவருக்காக ஒரு நிகழ்வு ஒழுங்கு செய்து அவரை வாழ்த்த வேண்டும் என்று நினைத்திருந்தோம். அதற்கு முன்னம் இயற்கை வென்றுவிட்டது. மிகவும் மனக்கவலையுடன் இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று வந்தவர்கள் அனைவருக்கும் இந்த அமைப்பின் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மிகச்சிறந்த சமூக சேவையாளன், ஒரு கல்வியலாளன், ஒரு இழப்பு ஈடு செய்ய முடியாததான். கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் யாழ் பல்கலைக்கழகத்துக்கும் உண்மையிலே இது மிகப்பெரும் இழப்பு. முதலாவதாக கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ப்ரொஃபசர் கனகசிங்கம் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். குறிப்பாக இலங்கை, ஆஸ்திரேலியா நாடுகளில் வாழும் நண்பர்களுக்கு காலை வணக்கம், மாலை வணக்கம். கனடா போன்ற நாடுகளில் வசிப்பவர்களுக்கு காலை வணக்கம். உண்மையில் இந்த நிகழ்வு வரவேற்கத்தக்கது. நமது நண்பர்கள் வாயிசர், ஜெயக்குமார் எங்களோட இருந்தவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தில். அக்கால பகுதியில் காலம் சென்ற பேராசிரியர் விக்னேஸ்வரன் அவர்களும் எங்களுடன் இணைந்திருந்தார். அவருடைய தவிர்க்க முடியாத இந்த இழப்பு கிழக்கு பல்கலைக்கழகம் மாத்திரமல்ல, யாழ் பல்கலைக்கழகம் அடங்கலாக இலங்கை கல்வியாளர்கள் மத்தியில் ஒரு பேரதிர்ச்சியை தந்தது. வாயிசர் கூறியது போன்று உண்மையில் அவர் 2 பல்கலைக்கழகங்களிலும் சிறந்த முறையில் பணியாற்றி தனக்கென பிரத்யேகமான ஒரு இடத்தை பதித்தவர். அவர் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஓவேந்தராக இருந்த காலப்பகுதியில் கூட நான் அவருடைய பணியை நான் அவதானித்தேன். நான் யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் பணியாற்றியதை விட கிழக்கு பல்கலைக்கழகத்தில் எங்களோடு இணைந்து பணியாற்றிய காலப்பகுதியில் உண்மையில் மிகவும் ஒரு கஷ்டகரமான காலம். அந்த காலப்பகுதியில் நாங்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்தோம். அந்த காலப்பகுதியில் மறைந்த பேராசிரியர் அவர்கள் உண்மையில் எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவராக இருந்த காலப்பகுதி எனக்கு ஞாபகத்து வருகிறது. அவர் தலைவராக இருந்த காலப்பகுதியில் நான் பொருளாளராக செயற்பட்டேன். அக்காலப்பகுதியில் பல்கலைக்கழகம் பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்த காலப்பகுதியில் இருப்பினும் எமது கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர்களோட உரிமையை பெறுவதற்காக பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் முன்னின்று உழைத்த ஒரு நபர்.
அவர் பார்ப்பதற்கு இலகுவானவர், இவருடன் பழகக்கூடிய தன்மை கொண்டவர், ஒரு சிறந்த அன்புமிக்க ஒரு நண்பர். இவ்வாறுபட்ட நபரை உண்மையில் இழந்திருப்பது கிழக்கு பல்கலைக்கழகம் மாத்திரமல்ல, அனைத்து கல்வியாளர்களுக்கும் இழப்புத்தான். இருப்பினும் காலத்தின் நிமித்தம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அண்ணனுடைய இழப்பு இடம்பெற்று விட்டது. நான் இறுதியாக கிழக்கு பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய சிவிசிடி, அதாவது கமிட்டி ஆஃப் வைஸ் சான்சலர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல பேராசிரியர் விக்னேஸ்வரன் அவர்கள் பங்கு பெற்றினார். அந்த காலப்பகுதியில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்கள் செயற்பட்டார். நாங்கள் அவருடைய பிறந்த நாளை அனைத்து பேராசிரியர்களும் இணைந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கொண்டாடியது ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த வகையில் உண்மையில் அன்னாருடைய பேரிழப்பு எங்கள் அனைவருக்கும் ஒரு பாரிய இழப்பு. அவருடைய இழப்பால் இருந்திருக்கும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக அவருடைய மனைவி, குழந்தை அவர்களுக்கு நாங்கள் உண்மையில் ஆறுதல் கூற வேண்டும். இத்தருணத்தில் அவருடைய ஆத்மா சிறந்த முறையில் ஒரு தூய இடத்தில் சென்றடைய வேண்டும் என்பதற்கு இறைவனை நாங்கள் பிரார்த்தித்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய இந்த ஏற்பாடு குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ப்ரொஃபசர் கனகசிங்கம். உண்மையிலேயும் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நானும் இருந்த காலத்தில், மாணவனாகவும் ஆசிரியராகவும் இருந்த காலத்தில், பேராசிரியர் கனகசிங்கம் கூறியது போல தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடங்கலாக நிறைய விடயங்களை பேராசிரியர் செய்திருக்கின்றார் என்பதை ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் விக்னேஸ்வரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடம் யாழ் பல்கலைக்கழகத்தோடையும் கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்தோடையும் தொடர்பட்டு காணப்பட்டார். அவற்றை முதல் 4 வருடங்கள் அவர் ஒரு ஆனர்ஸ் டிகிரி, மேத்ஸ் ஆனர்ஸ் டிகிரி செய்து முடிப்பதற்கும், மிஞ்சிய அந்த காலங்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்திலும், மீதி காலங்கள் எமது பல்கலைக்கழகத்திலும் அவர் தன்னால் இயன்ற பணியை ஆற்றியிருந்தார். உண்மையில் அவருடைய 65 வயது இந்த மாதத்துடன் முடிந்திருந்தாலும் எங்களோட அகாடமிக் ப்ரோக்ராம், அகாடமிக் இயர் செப்டம்பர் மாதத்துல நிறைவு பெறதுனால அந்த இடத்துல நாங்கள் அதை கேட்டுக்கொண்டதுக்கிடங்க அவர் அந்த வருஷம் இந்த அகாடமிக் இயர் முடியும் வரையும் அவர் அதை சர்வ் பண்றதாக இருந்தார். நான் நினைக்கிறேன் வெளியில இருக்கிற அகாடமிக்ஸ்க்கான பேர் இல்லாட்டி மெட்ராக்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. 65 வயதுக்கு பிறகும் அகாடமிக்ஸ் ஒரு கண்டினியூ பண்ணலாம். அந்த வகையில அவர் அந்த செப்டம்பர் மாதத்துல தான் அவர் ரிட்டையர் பண்ண இருந்தது. உண்மையில அது சிலவோட அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்றால், இனிமே அந்த பீரியட் முடிஞ்ச உடனே எல்லாரும் அந்த செய்த வேலையை இடநடுவில் விட்டுட்டு போறதும் இருந்தது. ஆனால் அவர் அதை தான் எடுத்த அந்த அசைன்மெண்ட்ஸை தன்னுடைய காலம் முடியும் வரையும் செய்யணும் என்று இருந்தார். அதாவது எங்களோட மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் எங்களுக்கு சொல்லியிருந்தார், அவர் எப்படி எடுத்த ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்த அந்த பாடத்தை தான் கடைசி மட்டும் தான் கடைசியாக எடுத்து முடிக்கணும் என்று சொல்லி செய்து கொண்டிருந்தவர். பேராசிரியர் விக்னேஸ்வரனை நாங்கள் நினைச்சு பார்க்க போனால் அவர் ஒரு அமைதியான அது மிகவும் ஒரு கடின ஒரு உழைப்பாளி. அதே வழியில எடுக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த இலக்கை அடைஞ்சதை நான் பார்த்துருக்கிறேன். அவர் 2004ஆம் ஆண்டு எமது பல்கலைக்கழகத்துக்கு வந்தேன். அந்த நேரம் தான் நான் யூகேல இருந்து திரும்பி இருந்தேன். அப்ப அந்த நாள்ல இருந்து அவர் கடைசியாக இருந்த நாள் வரையும் அவரோட கூட அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டு வந்தார். இப்போ கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இனிமே இங்கே நிற்கிறார்கள் எல்லாரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தை அவற்றை சேவையை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கூடுதலாக அவற்றை முழு பீரியட்டும் ஒரு அகாடமிக் ஹெட்ஸாயும் ட்ரேட் யூனியனிஸ்டாயும் இருந்தார்.
அங்கிருந்து இங்கே வந்த பிறகு அவர் தொடர்ந்தும் இங்கேயும் அவருக்கு ஒரு மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த நேரத்தில் 2004ஆம் ஆண்டு அகாடமிக் ஸ்டாஃப் குறைஞ்ச ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர் சேவை வந்து மிகவும் முக்கியமாக இருந்தது. சபட்டிக்கல் லீவ்னு சொல்லி அவர் பெரிய அளவில் எடுக்கவும் இல்லை. தொடர்ந்து அவர் தனது பணியை ஆற்றி கொண்டிருந்தார். ஹெட்டாக டீனாக ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் அது இருக்கைக்கு அவர் வைஸ் சான்சலராக இருந்தார். அந்த வைஸ் சான்சலர் இருந்த டைம்ல எனக்கு கூடுதல் அவரோட பழக கிடைச்சிருந்தது. உண்மையில ஒரு இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று நாங்கள் தொடங்கி இருந்தாங்க. அப்போ அவர் வந்த டைமில் அதுக்கு முதல் எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் உடனடியாக எந்த ஒரு மரபும் தெரிவிக்காமல் உடனடியாக எனக்கு ஒரு அப்ரூவல் எல்லாத்துக்கும் தந்திருந்தார். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் ப்ரோசர் வியாழனாக்களோட நாங்கள் ப்ரொஜெக்ட் வந்து செய்திருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு மெகா கான்ஃபரன்ஸ் கூட நடத்தினாங்க. ஆம்சிகா 2029. அந்த ஆம்சிகா 2029ல லாஜிஸ்டிக் பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு இருந்தது. எங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 120 அகாடமிக்ஸ் ஸ்டாஃபை நாங்கள் அகாடமிக்ஸ் ரிசர்ச்சர்ஸை வெளிநாடுகளில் இருந்து அனைத்து நாடுகளில் இருந்து இவன் கணேஷன் எல்லாம் வந்த கணேஷன் மற்றது அகாடமிக்ஸ் ஒரு வெல் ரினான் சயின்டிஸ்ட் எல்லாரும் இங்கே வந்த இனம். ஸோ அந்த இதில் இப்போ எங்களுக்கு லாஜிஸ்டிக் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு கிழக்கு பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலையும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ எந்த வகையிலையும் அவர் வந்து எப்பவும் ஒரு ரெடியாக இருந்தவர். அதே வேளையில் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்த அன்று தான் நாங்கள் எங்களுக்கு இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று எங்களுக்கு வந்துருக்கு 4 ஸ்டோரி. அந்த பில்டிங் வர்றதுக்கு அவர் வைஸ் சேர்மனை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வைஸ் சேர்மனோடையும் எங்களுக்கு நடந்த அந்த மீட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் கிட்டத்தட்ட 240 மில்லியன் worth ஆஃப் அந்த பில்டிங்கை வந்தது அந்த டைம் தான். இப்போ அதையும் நான் நினைவு கூறுறேன். அவர் மேல ஒரு அகாடமிக்ஸுக்கு இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் அவர் இறக்கைக்கும் அவர் அந்த இறக்குறதுக்கு ஒரு 4 மணி 2 மணி நேரத்துக்கு முறாகும் அவர் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட இருந்துட்டு போனார். அது எல்லாருக்கும் அந்த பேக்கிங் கிடைக்காது. ஆனாலும் அவருடைய குடும்ப நிலைமை குடும்பத்தினர் அவருடைய 2 பிள்ளைகள் அவர்கள் 15 வயது இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து அவைகளுக்கும் சேவையை செய்து போட்டு போயிருக்காங்க. அவர் குடும்பத்துக்கு செய்ய போற நேரத்தில் அவர் இறைவன் அழைத்துட்டார். அதெல்லாம் ஏற்கனவே அளந்ததுதான். என்றாலும் அவர் இந்த பல்கலைக்கழகத்துக்கும் 2 பல்கலைக்கழகத்துக்கும் செய்த சேவை எப்பவும் அவரே நினைவு கொண்டு கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி ப்ரொஃபஸர் ரவிராஜன். உண்மையில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னீங்கள். அந்த கடைசி நேரத்திலையும் அந்த மாணவர்களுக்கான அந்த சேவையை செய்ய வேணும் என்ற அதற்காகத்தான் அவரை ஆண்டவன் இந்த உலகுக்கு அனுப்பி வைத்தான் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லி சென்றிருக்கின்றார். அது ஒரு மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வேலை செய்த காலத்தில் நான் பௌதிய துறையில் விரிவுரையாளராக கடமையாற்றும் போது ப்ரொஃபஸர் விக்னேஸ்வரன் கணிதத்துறையில் பணியாற்றினார். அவர் மென்மையான போக்கும் நல்ல உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கும் கொண்டவர். எனவே மற்றும் நாங்கள் சசெக்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒன்றாக PhD செய்த போது கூட அவரது நடைமுறைகள் எல்லாம் மிகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி ஒரு நல்ல போக்காளர். மற்றும் இங்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யும் போதும் அவர் எந்த நேரமும் நாங்கள் போகும்போது ஒருவித கோபப்படாமல் தன்னுடைய நட்பை எங்களோடு இருக்கின்ற நட்பை வெளிப்படுத்தி ஒரு இனிமையான போக்கு கொண்டவர். அத்துடன் தனது சமயம் அதிலேயும் கொஞ்சம் அவர் நிறைய பங்களிப்பு செய்து ஸ்டூடெண்ட்ஸ்
யூனியன் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸோடு உதவி செய்து எங்களது சமயத்தையும் உயர்வுபடுத்துவதற்காக நிறைவாக அவர் நிறைய வேலைகள் செய்திருக்கின்றார். அந்த முறையிலே அவர் இழப்பு, அதுவும் கணிதத்துறையின் பேராசிரியர் என்ற முறையிலே அகடமிக் சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தான். மாணவர்களுக்கும் இழப்பு, யூனிவர்சிட்டிக்கும் இழப்பு என்ற முறையிலே எனது ஆறுதலையும் இரங்கலையும் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி நான் இந்த சிறிய உரையை முடிக்கின்றேன். நன்றி. I knew Vicky sir at Eastern University when I was a student, and then temporary assistant lecturer in the Department of Physics until I left to Southeastern University in 1998. Then I came back in 2011 because I had left to University of Jaffna by that time. But then I was very fortunate to have his association as Vice Chancellor at the CBCD when I became a Vice Chancellor. Because the service at Eastern University, everyone know, has been exceptional. He served as head of mathematics for almost 3 terms. And as students and very junior academics, we have experienced his leadership qualities and hardworking ability and commitment. So we have lost a wonderful academic, a unique and rare leader. Because Vicky sir do not speak much like many leaders, but wonderfully expressive through his role model type character. His simpleness and humbleness still resonate among us. I think Vicky sir has courageously stood strong on what he honestly believed as right. And because of that, he had sometimes faced unjust consequences. But he has faced all such challenges being undisturbed because of his high degree of wisdom he had attained. Being a mathematician intellect, everyone know Vicky sir is strongly spiritual. This had been his unique strength to grow in his wisdom. He has a lot, we as academics have a lot to learn from him. Vicky sir has been a rare role model to all of us. We have lost a dedicated teacher, a great mathematician, and a rare leader. We pray his soul rest in peace. We also stand by the grieving family and pray that they recover from the shock soon. Thank you. So I was able to associate with him from the date I joined University of Jaffna very closely. Although I am a friend, I was a friend when he was in Eastern University too. So it is a very good opportunity to have him as a mentor and also one of my superior when I was here, because his qualities are different from a normal person. He has the humbleness and the simplicity, as Dr. Ragal told us. And during his period of Vice Chancellorship, there were so many incidents happened. And during all the incident, he was very smart and very courageous to lead the
University of Jaffna, coming in the forefront of the matter and taking decisions very courageously and very promptly on the spot and settle all the issues. So that I had to stress because everyone thinks that Vicky sir is a very simple man, very humble man, but when an issue which raised on a different platform, he is always very courageous to stick to the policies he always adapted. So that is the quality which we have to be very, we have to admire. So that is one aspect I love him. That is the reason, that is one aspect that I love Dr. Vigneswaran, Professor Vigneswaran. And another thing is he always deal with people in a very respectful manner. At times he also got angry, and but he manages well his emotions, and he uses his emotions to settle the issues. That is another thing I admire him. There are so many other things we have to be very mindful of his his legacies in the University of Jaffna, and also his network, his words will always be remembered and followed. I already had a small sharing at the day of his funeral, and I wanted to add more, but this is a very different occasion, and I don't want to take some others' time in this thing. So I want to conclude at this point. And when we all meet, or when we share our things, when we have opportunity to share these thoughts about Vicky sir and some other people who we love most, we will again meet and we will do. Thank you very much for giving me the opportunity to say some words about Vicky sir. நன்றி ஜெயக்குமார். இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கிற கலாநிதிகள் வாகிசர், கணேஷ், ஜெயா எல்லோருக்கும் நன்றி. இந்த நிகழ்வில் சகோதரி பவானியும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என நான் நம்புகின்றேன். கிழக்கிழங்கை மற்றும் யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பல நண்பர்கள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டிருக்கின்றோம். மறைந்த மனிதர், மாமனிதர் பேராசிரியர் விக்னேஸ்வரன் அவர்களின் நினைவஞ்சலிக்காக கூடியிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர் ஒரு கல்வியாளராக கிழக்கிழங்கை மற்றும் யாழ் பல்கலைக்கழகத்தில் செய்த சேவைகளை நீங்கள் எல்லோரும் பேசியிருக்கின்றீர்கள். இதிலிருந்து சிறிது வேறுபட்டதாக சில விஷயங்களை, சில பொதுவழிக்கு தெரியாத விஷயங்களை கூற வேண்டிய கடப்பாடு அவரது நண்பனாக, அவரது தோழராக பயணித்த எனக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முதல் அவருடைய அகடமிக் புலமை பக்கம் பார்த்தோம் என்றால், அவர் PhD செய்து கொண்டிருக்கின்ற காலத்தில் இருந்து சென்ற வருடம் வரை அவர் தொடர்ச்சியாக விஞ்ஞான கட்டுரைகளை வழங்கி வந்திருக்கின்றார். ஒரு கணிதவியலில் இருக்கின்ற புலமையாளர்களுக்கு தெரியும் அதில் விஞ்ஞான கட்டுரைகளை பிரசுரிப்பது எவ்வளவு கடினமான செயல் என்று. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர்
கலாநிதி பட்டப்படிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே 1990 இருந்து 2022 வரை எல்லாமாக 41 பப்ளிகேஷன்ஸை செய்திருக்கின்றார். அவருடைய துறையில ரங்கே குட்டா உடைய மெத்தட்ஸ், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, அந்த மெத்தட்ஸை பற்றி தான் அவருடைய கூடுதலான ஆய்வு இருந்திருக்கின்றது. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில பேராசிரியர் நான் பேசும்போது நண்பனாக ரங்கே குட்டா ஒரு இந்தியன் ஆண்டு கேட்டேன். அவர் சிரித்து போட்டு, இல்லையாடாப்பா, ரங்கே வேற குட்டா வேற, 2 பேரும் ஜெர்மனியை சேர்ந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் என்று விளங்கப்படுத்தினார். அப்ப அது ஒரு பக்கம். அவர் தொடர்ச்சியாக விஞ்ஞானத்துக்கு கல்விக்கு செவியாற்றி இருக்கின்றார். அதாவது விஞ்ஞானத்தின் ஆய்வுக்கு, கல்வி ஆய்வுக்கு செவியாற்றி இருக்கின்றார். இன்னொரு பக்கம் இருக்கிறது அவருடைய தமிழ் தேசிய பரப்பிலான சேவை. 2019 ஆண்டு கனடாவில் நடந்த ஒரு பெரும் தமிழ் நிகழ்வொன்றுக்கு அவரை பிரதம விருந்தினராக அழைத்திருந்தோம். இதன்போது கனடாவில் உடைய இளம் சந்ததி தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் பாடம் படிப்பிக்க வேண்டும், தமிழில் அவர்களை புலமையாளர்களாக ஆக்க வேண்டும், அவர்களுடைய புலமை, இந்த பாடங்கு திட்டம் சர்வதேச மட்டத்தில் இருக்க வேண்டும். அதற்கு தமிழ் கற்பிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய ஒரு நேரடி தொடர்பு இருக்க வேண்டும் என்ற ரீதியில கனடா தமிழ் கல்லூரி இதற்கு முதல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் ஒரு லிங்கை வைத்திருந்தது, ஒரு இணைப்பை வைத்திருந்தது. அதில் இருந்த சில இடர்பாடுகளால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் சேர்ந்து ஒரு அகாடமிக் லிங்கை உருவாக்குவோம் என்று சிந்தித்த போது பேராசிரியர் விக்னேஸ்வரன் எதுவித தயக்கமின்றி சகல உதவிகளையும் வழங்கி யாழ் பல்கலைக்கழகத்தில் சகல முறையான அனுமதிகளையும் பெற்று இந்த லிங்க் புரோகிராமை உருவாக்கினார். இதன் மூலம் கனடாவில் உள்ள இந்த ஆசிரியர்கள், தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்ட மேற்படிப்புகளை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கினார். இந்த அகாடமிக் புரோகிராமினுடைய குவாலிட்டியை, தராதரத்தை மிக மேம்படுத்துவதற்கு பெரிதும் உதவியுள்ளார். இது காலத்திற்கும் அவர் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு ஆற்றிய ஒரு பெரிய சேவையாக கருதப்படக்கூடியது. கிழக்கிழங்கை பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அப்பால புலம்பெயர் தமிழ் மக்கள், தமிழ் சிறார்கள் தங்களுடைய கல்வியை தமிழில் புலமைத்துவம் பெறுவதற்கு பெரும் வழிவகுத்த ஒரு ஆசானாக குறிப்பிடப்பட வேண்டியவர் மாமனிதர் விக்னேஸ்வரன் அவர்கள். மூன்றாவதாக, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் சேவையாற்றிய காலத்தில், அதற்கு முன்பும் அவர் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தார். பலருக்கு தெரியாமல் வலது கை கொடுப்பதை இடது கை அறியாது என்ற நிலையில அவர் தொடர்ந்து தமிழ் தேசியத்துக்கு செவியாற்றி வந்துள்ளார். அதற்கான பெரும் விலைகளையும் அவர் கொடுத்துள்ளார். தனிப்பட்ட ரீதியில் அதற்கான பெரும் விலைகளையும் அவர் கொடுத்துள்ளார். பொதுவாக தமிழ் மக்களிடையே ஒரு கருத்து இருக்கின்றது, புத்திஜீவிகள் அல்லது அகாடமிஷியன்ஸ் அகாடமிக்ஸ் தமிழ் தேசியத்துக்கு பக்கம் நிற்பதில்லை, அதற்கு எதிராகத்தான் நிற்கின்றார்கள், அல்லது அநேகர் எதிராக இல்லாட்டிலும் எனக்கு இந்த வேலை தேவையில்லை என்று விலத்தி நிற்கின்றார்கள் என்ற ஒரு பொது கருத்து தமிழ் பரப்பில் இருக்கின்றது. அதை முற்றாக முறியடிப்பதற்கு போல பேராசிரியர் மாமனிதர் விக்னேஸ்வரன் அவருடைய சேவை 30 வருடத்துக்கு மேலாக தமிழ் தேசியத்துக்கு பல விதத்தில் பங்காற்றி இருக்கின்றார். அவர் உயிருடன் இருக்கும் போது பல விஷயங்களை கூற முடியாதிருந்தது. என்று அவர் இல்லாத நேரத்தில் சில விஷயங்களை தெளிவாக கூறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நேர சுருக்கம் காரணமாக நான் பிடித்து உரைக்க விரும்பவில்லை. கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்தில் அவர் சேவையாற்றும் போது தமிழ் தேசிய விடுதலை இயக்கங்களுக்கு பாரிய உதவிகளை புரிந்துள்ளார். அதற்கான விலையாக கிழக்கிழங்கையை விட்டு அவர் நீங்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கும் போதும் அவர் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை உயிர்ப்பாக வைப்பதற்காக சகல விதத்திலும் சகலருக்கும் உதவி செய்து வந்துள்ளார். அதற்கான பெரும் விலையாக அவர் ஜனாதிபதியால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த செயலுக்கு , இதை பேசுவதற்கே யாழ் பல்கலைக்கழகமும்
யாழ் புத்திஜீவிகள் மட்டமும் யாழ் உள்ள ஊடகங்களும் யாழ் மக்களும் யாழ் அரசியல்வாதிகளும் தமிழ் பரப்பில் உள்ள எவருமே தவறிவிட்டார். இதற்கான பெரிய சிலுவையை சுமக்க வேண்டிய பொறுப்பு எல்லாரிடமும் இருக்கின்றது, என்னிடம் சேர்த்து. அவர் உயிருடன் இருக்கும்போது அவருக்கு அனுசரணையாக அவர் செய்தது சரி, அதற்கான அனுசரணையை வழங்க வேண்டிய தொழிற்சங்கங்கள், சக ஆசிரியர்கள், அதிகார மட்டங்கள் எல்லாரும் வாழாவிருந்து விட்டோம். ஆக அவருடைய பதவி நீக்கத்துக்கு 6 மாதத்துக்கு பிறகு கலாநிதி சிவபாலன் அவர்கள் ஒரு கட்டுரை வரைந்திருக்கின்றார்கள். ஆனால் அதன் போதும் கூட யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட ஆசிரியர் சங்கம் வாழாவிருந்தது என்ற ஒரு பழி சொல்லை நாங்கள் கடந்து செல்ல முடியாது. ஆயினும் அவருடைய இறுதி அஞ்சலி கூட்டத்தின் போது யாழ் பல்கலைக்கழகம் மிக அழகாக அஞ்சலிகளை தொகுத்து வழங்கி இருக்கின்றது. இனிமேலாவது நாங்கள் எங்களுக்காக வேலை செய்பவர்களை, எங்களுக்காக போராடுபவர்களை நட்டாட்டில் கைவிடும் போக்கை தவிர்த்து நாங்கள் ஒரு தேசிய இனமாக, மக்களாக எல்லோரும் சமரசமாக, சகோதரத்துவமாக பணியாற்ற வேண்டும் என்பதை ஒரு பெரும் கோரிக்கையாக இங்கு வைக்க விரும்புகின்றேன். இதில் எவரையும் புண்படுத்துவது அல்ல காரணம். இனிமேலாவது நாங்கள் தமிழ் தேசியர்களை நேசிப்பதும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதும் காலத்தின் கட்டாயம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அவருடைய நண்பனாக நான் பயணித்திருக்கின்றேன், குடும்ப நண்பராக இருந்திருக்கின்றேன். அவருடைய குடும்பத்தில் அவருடைய சகோதரி எனது மனைவியினுடைய பள்ளி தோழி, இப்படி பல விதங்களில் நாங்கள் நண்பர்களாக இருக்கின்றோம். அவரின் பிரிவால் வாடும் அவருடைய 2 குழந்தைகள், சகோதரி பவானி மற்றும் குடும்பத்தாருக்கு, சகோதரி மல்லிகா அவருக்கு எனது அஞ்சலிகளையும், இந்த தூக்கத்தில் நாங்கள் உங்களுடன் சேர்ந்திருக்கின்றோம் என்ற ஆறுதலையும் வழங்கி அமர்கின்றேன். நன்றி. It was a very deep sorrow that I learned of the passing of Professor VIGNESWARAN sir, our former senior academic staff in the Department of Mathematics of the Eastern University, Sri Lanka, and the former Vice Chancellor of the University of Jaffna. The sudden demise of our beloved and respected Vicky sir has left us all deeply troubled. Losing a one-time teacher and later the staff has been so painful when you knew each other well and felt like family at Eastern University. First, I, along with my wife Kumudini and children, offer my sincere condolences to his wife and children, loved ones, former students and staff, and colleagues in the university community in Sri Lanka. I have known him as a lecturer at the University of Jaffna since 1982, when he taught us maths in the first year. He was always seen with a small sandana pottu on his forehead. Later, when I started my career as an administrator at Eastern University, I saw him as a senior lecturer in math at Eastern University and head of the Department of Mathematics and the head of the computer unit. Later on, as a registrar of Eastern University, I found him to be solid, well-respected academic staff, a great duty-minded performer who held various other positions to safeguard the rights and welfare of staff and students. During the time of war in the North and East, he stood shoulder and shoulder with all of us at the Eastern University, supported us, and traveled together for many years. A kind and compassionate teacher with amazing qualities. As a former registrar of Eastern University, I was deeply affected by not just by his academic talent, but by his humanity. Vicky sir, thank you for your wonderful teaching and those exceptional human qualities. Professor VIGNESWARAN's reputation as a legend of mathematics is truly deserved. He was simultaneously brilliant and humble, a rare combination of personality trait that made him so loved and respected. Later, I saw him as a Vice Chancellor of the University of Jaffna, a CEO of high educational institution.
It's no exaggeration to say that his untimely departure is a great loss to the university community in particular and to the Tamil community in general. I feel honored to have had the opportunity to be associated with him on his journey on earth. May the needs of his wife, children, met and blessed by the Almighty God's grace. I know Vicky sir will be dearly missed by all. I will miss him dearly. He was a lovely man. May Vicky sir's memory serve always as a blessings of his family and friends and all who knew him. அனைவருக்கும் வணக்கம். விக்கி சரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் கூறுவதற்கு களம் ஏற்படுத்தி தந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றிகள். விக்கி சார் அவர்களின் நான் அவரை மாணவனாக எனக்கு கற்பித்தவர். பின்பு நாங்கள் ஒரே திணைக்களத்தில் தொழில்பிருந்தோம். விக்கி சரை பற்றி சொல்வது என்றால் நீங்க ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். அற்புதமான மனிதர், பார்ப்பதற்கு முரட்டுத்தனமாக தோன்றுவார், ஆனால் மிகவும் மென்மையான உள்ளம் கொண்டவர். ஜெயக்குமார் ஹரிஸ் சொன்னது போல் எப்பவுமே சந்தன போட்டு தெய்வ பக்தி நிறைந்த மனிதன், எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதமான உள்ள மனிதர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் ஒரு மாணவனாக நேரடியாக உணர்ந்தவர். பொதுவாக ஆசிரியர்களை பொறுத்தவரையில் 2 விதமாக இருப்பார்கள். சிலர்கள் நல்ல ஆசிரியர்களாக இருப்பார்கள், ஆனா நல்ல மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். சிலர் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள், நல்லா படிப்பிக்கப்பட்டார். ஆனால் விக்கி சார் நல்ல மனிதர், நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் என்பதில் எந்தவித மிகையும் இருக்க முடியாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் தான் எங்களோட இந்த யூனிவர்சிட்டியில முதலாவது ஸ்பெஷல் டிகிரி மேத்ல பெச். நாங்கள் 5 பேர், ப்ரொஃபஸர் ஜோன் பிள்ளை, நான், அவர பிரதர் ஜெயசீலன், மேட்டர் கிருஷ்ணகுமார் 5 பேர் தான் படிச்சினாங்க. அப்ப எங்களுக்கு இந்த போதுமான ஆசிரியர்கள் இங்க இருக்க இல்லை. அதால நாங்க சில கோர்ஸுக்கு நாங்க கலன் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியிருந்தது. அந்த கோர்ஸுக்கு போற நேரம் எங்க 5 பேருக்குமே தன் சொந்த காசுல 500 ரூபாய் காசு. அப்ப 94 93 500 ரூபாய் பெரிய காசு. பெரிய காசா சின்னதா காசா என்றதுக்கு அப்பால் தன் சொந்த பணத்துல எங்களுக்கு வச்சுக்கொள்ளுங்க செலவுக்குன்னு சொல்லி நான் அனுப்புற மனிதாமானம் சாதாரணமா எல்லாருக்கும் வராது. அது செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதை செய்தவர், மறக்க முடியாம 5 பேருக்கு சொன்னவர். மற்றது விக்கி சொல்ல இன்னொரு நல்ல பண்பு இருக்கு என்னன்னு சொன்னால், தான் படிப்பிப்பது மாணவருக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக மிகவும் அதாவது விளங்கும் வரைக்கும் கஷ்டப்பட்டு படிப்பார். பெரிய ஒரு படிக்கிறத பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்புல இருக்கிற கடைசி மாணவனுக்கும் எல்லாம் விளங்கணும்ன்றதுக்காக மிகவும் என்னென்ன வாயில் கஷ்டப்படணுமோ அப்படிலாம் காட்டு அத்தனை பேருக்கும் விளங்கப்படுத்துவார். நான் அவர் நிறைய கோர்ஸ் எடுத்துக்கிறேன், நியூமெரிக்கல் அனாலிசிஸ் படிப்பிச்சுக்கிறார். அற்புதமான டீச்சர், அந்த மாற்று கருத்தை இருக்க முடியாது. அதை தவிர இன்னொரு உயர்ந்த குணம் என்னன்னு சொன்னால், தந்த மாணவர்கள் நன்றாக செய்யும் போது வெளிப்படையாக பாராட்டுவார். நம்ம எல்லாத்தையும் அந்த குணம் இல்லை, ஓப்பனாகவே அதை சொல்லுவார். நான் என்ன டிகிரியை முடிச்சு ஸ்பெஷல் டிகிரியை முடிச்சு 7 நாள் காத்திருந்ததுக்கு அப்புறம் அவரோட டிபார்ட்மெண்ட் வேலை அடைச்சிட்டு அவர் விக்கி சாரோட வேலை செய்யக்கூடிய எங்களோட டிபார்ட்மெண்ட் இருந்த ஒரு பாக்கியராஜாண்ட ஒரு ஊழியர் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார், விக்கி சார் உங்களை பத்தி மிகவும் நல்லா கதைப்பார், அவன் கெட்டிக்காரன், என்ன தந்த மார்க்கிங் இஸ்கு மாதிரி அவன் விடைத்தாள் இருக்கும் என்று சொல்லுவாருன்னு சொல்லி அப்படியே அந்த வெளிப்படையாகவே பாராட்டக்கூடிய மனிதன். அது எல்லாருக்கும் அந்த மனசு வராது. ஒரு அற்புதமான மனிதன் விக்கி சார். மற்றது விக்கி சார் அப்படி இன்னொன்று சொல்லணும்னா, நான் கிழக்கு பணியிடத்துக்கு வீசியா வந்த போது நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி விஷ் பண்ணாங்க. அதுல 2 பேர் வாழ்த்துக்கள்ல உயிர் இருந்தது, உண்மை இருந்தது, உரிமை இருந்தது. அது ஒரு பேர் மறைந்த மேடம் மனசபாரத்னம் பேராசிரியர்கள், 2வது விக்கி சார் அவர்கள் அந்த உரிமையோடு பாராட்டினார். சொன்னார், அவர் மறந்திருந்து சொன்னார், நீர் அங்க படிச்சு 1வது வீசா வந்ததுக்கு எனக்கு நிறைய சந்தோஷம். சரியா, எங்களுக்கு எல்லாம் பெரும் என்ன, நீ நல்லா செய்யும், நீ செய்வீர் எனக்கு தெரியுமா. அது அவர் மறந்திருந்து அந்த உரிமையோட பாராட்டினார். ஆனா பிறகு நான் முகநூல் பதிவொன்றில் அறிந்து கொண்டேன், விக்கி சார் யாழ்ப்பாணத்தில் படித்து முதலாவதாக அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்தவர் என்று புகழிப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். அவர் நல்ல மனதுக்கு கடவுள் வந்த பாக்கியத்தை கொடுத்துக்கிறானே. மற்றது இன்னொன்று சொல்லி ஆகணும், ஏற்கனவே ஞானி அதை டச் பண்ணிட்டு போயிட்டார், அதை மேலோட்டமான சொல்ல விரும்புகிறேன். விக்கி சார் தேசியத்தின் பால் கொண்ட பற்றி இங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த 90ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் மிகவும் கஷ்டமான காலப்பகுதிகளில் அந்த படுவாங்கரை அந்த கரத்த பாலத்தை தாண்டி அங்க போயிட்டு வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அங்க போன இங்க போனோம்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் போய் வருவார் இங்க. ஆனா அவர் முரட்டுத்தனமா தோற்றமா இருந்தாலும் அவர் அந்த ஒரு சிரிப்பில் ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு சாமிங் இருந்தபடியால் அதை ஆமைக்காரனும் அவர் ஒண்ணு செய்ய மாட்டார், போயிட்டு வருவார். அதே பைசிக்கிள்ல போயிட்டு வருவார், வந்து பிரச்சனை வந்தீங்கன்னா வருவார், வந்து சிரிச்சு கொண்டு வருவார். ஒரு அற்புதமா வந்த மனுஷன். கடைசியில் அவர் யாழ்ப்பாண யூனிவர்சிட்டிக்கு வீசியா வந்து அவர் தேசியத்தின் பால் ஒரு அக்கறை கொண்டதால, மாணவர்கள் போராட்டங்கள் சம்பந்தமாக ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்ததால
அவரை பதவி நீக்கினவங்க எல்லாருக்கும் கனடாவில் இருந்தாங்க கேள்விப்பட்டோம். ஆனா ஞானி சொன்னமா இந்த கல்வி சமூகம் ஒரு சுயநலம் பிடிச்ச சமூகமாக அவருக்கு அவர் குரல் கொடுக்கவில்லை. நான் ஒரு 11 பார்த்தேன், 3-11 பார்த்தேன். அவர் கடம்பு ராமகிருஷ்ண மிஷன்ல அவர் ஒரு தங்கி கொண்டு ஒரு ஓட்டோவில் போய் அந்த தந்தை கேஸுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதாக. ஆனா இந்த படிச்ச சமூகம் நாங்க அனைவரும் முழுக்க சுயநலம் ஒரு சுயநலம் பிடித்த ஒரு சமூகமாக மாறிவிட்டோம். அவருக்கு யாருமே நாங்கள் குரல் கொடுக்கவில்லை. இன்று நாங்க எல்லோரும் சேர்ந்து கதைக்கிறோம், சில அருமை பெருமைகளை பற்றி பேசுகிறோம். ஆனால் அவர் அந்த கேஸ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுக்கு குறைஞ்சது ஒரு கண்டனத்தை கூட நாங்க தெரிவிக்கலைங்கிறது மிகவும் ஒரு துக்ககரமான உண்மை. நான் நினைக்கிறேன் சிலவுல கடவுள் இப்படி யோசிச்சிருப்பான், என்ன தெரியுமோ, இப்படிப்பட்ட ஒரு சுயநலமாக அந்த கல்வி சமூகம் இப்படி வடிகட்டின சுயநலமா இருக்கிற இந்த சமூகத்துல உன்னை போல நல்லவன் இருக்க தேவையில்லை, நீனோட வந்து விடுதா என்று கூட்டிட்டு போன மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அதெல்லாம் நல்ல ஆக்களை தன்னோட அழைத்து கொண்டானோ அப்படித்தான் எனக்கு தெரிகிறது. எது எப்படியோ விக்கிசரின் துயரில் இழந்து துன்பத்தில் வாடும் அவர் குடும்பத்தாருக்கும் பவானி அக்கா மற்ற பிள்ளைகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு விகிசர் அவர்களின் புனித ஆத்மா இறைவன் பாதத்தில் சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. Vanakkam. Thank you everyone, Jayakumar and everyone for really making this. I'm sorry, I just come from Candy on something. Right, about Vicky, yes. At least I heard everything what everyone said, and all what I say is he was a wonderful person. You know, I've had a long life with him. I was in staff when he really was recruited. One of the issues in our scholarship Sussex, he went to Jaffna. And then he was taken into custody in Kurunagala. And it was delayed and he came. And well, he faced a lot of things. Eastern like what Gobi was just saying. He used to go across the barriers for various reasons. But it was wonderful, and I think I totally agree with him. The person was great. And our teaching and I was a wonderful administrator. As a trade unionist, he was fine, great. He would stand for you at any time. I know him at Eastern universities. I was really sad when he had to leave Eastern University in a way which no one should have left. ஆனால் அவர் போனது உண்மை. ஆனா எல்லாம் நன்மைக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்களோட குவார்டர்ஸ்ல இருந்தது. அதனால எனக்கு குவார்டர்ஸ்ல இருந்து தெரியும், ஸ்டாஃபா தெரியும், பிறகு அவர் டீன் ஆட்கையில தெரியும், எத்தனையோ பல விதங்கள்ல நான் பார்த்திருக்கேன். இன்னும் மறக்க மாட்டேன்னு அவங்க இந்தியால இருந்து 2 பிள்ளைகளோட வரையில where they came was Lakmal. Right. Vasanayana, Visagan, Lakmaluக்கு தான் முதல்ல வந்தவங்க. And probably I was the first staff. It was really nice. I have been to his department in Jaffna. I've been to his home. Actually, my deepest sympathies to the entire family. There's nothing. I was in India. I really couldn't go to Jaffna still, probably in the Glamapovan. But I think I endorse everything I said. I don't want to go on saying about it. He was a wonderful person. Forget about all the other things put aside. And as a Vice Chancellor, I think he was good. And again, I endorse what everyone said. There should have been a more fight when he was removed as a VC, if the community felt that there was something wrong. நாங்கள் இது மாதிரி யாருக்காவது நடக்கையில ஒதுக்கி நிற்கிறது ஒரு பெரிய கொலைத்தனமான செயல். ஏன்னா கடைசியில் அது எங்களுக்கும் நடக்கையில no one will come for you. அதனால அது உண்மை. But apart from that, he was a very genuine person, religious person, and he was a lovely friend. I really cannot say a lot. Harry said, told a lot. Gobi just said. And I also endorse what Jnani was saying. Yes, he was a wonderful person. And a lot of people used to say, class la and the equation, and கடைசியில போட்டு கோடு போட்டு கீழே கோடு போடுற மட்டும் எழுதுவாருன்னு சொல்லுவாங்க. அப்ப அது எல்லாரும் சொல்றது இப்ப நான் இது பண்ணதில்லை. ஆனா he was a dedicated person. சரி, காலையில 7 மணிக்கு ஒரு சைக்கிள் உருண்டு வந்தா அது விக்கியாத்தான் இருக்கு. அதே மாதிரி இரவு 8 மணிக்கு ஒரு சைக்கிள் வெளியில ஓடுதண்டா அது அவனாத்தான் இருக்கு. So there was nothing. I mean, he spent his entire life in the university.
And Bhavani also was wonderful because they were living in quarters. அதனால எங்களுக்கு கூடுதலா தெரிய வேண்டிய சான்சஸ் இருந்தது அந்த காலத்துல. அதை தவிர பிகாஸ் ஒரே ஃபேக்கல்ட்டியில இருந்ததுனால have a lot of link to him. When I went to Jaffna also, I always go to Kondaville to meet him. And a simple person. That's another one. VCR இருக்காலும் சரி, அவர் சும்மா லெக்சரா இருக்காலும் சரி, டீனா இருக்காலும் சரி, அநேகமா பிள்ளைகளையும் பெறுவார், இதுலையும் பெறுவார். லைக் someone said, அதே சாண்டல்ஸ், அதே விக்கி, அப்படித்தான் தெரிஞ்சது. So I was really shocked to really hear that happened to him so fast. But he had a lot of issues, I think. And ஞாபகமா மெலிஞ்சு கேட்கணும் ஒரு முறை கேட்டிருக்காரு. அதெல்லாம் சரி மச்சான், கோயிலுக்கு போனா எல்லாம் சரியா வர மட்டும் சொல்லி கொண்டிருப்பாங்க. It's really sad. I mean, I really can't, but I think I endorse everything what everyone said. And I think what Gobi said, I don't know how he was as a mathematician. Administrator, he was wonderful. But I think his greatest talent was that he was a better person than many of the people whom we have seen. And he was a great personality. I have no doubt about it. இந்த கதையில பின்னுக்கு பின்னணி வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். Everyone went to help someone everywhere beyond what they have to do. எனக்கு இப்ப கோவி சொன்னது தெரியாது. I mean, magnanimity to give people 500 rupees because they are going to study students. அதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை. It's not 500 rupees. It's the mind to give that is the most. And like Harris சொன்ன மாதிரி. And he was a friend of everyone. You go and ask the laborer in maths department. They also, he find it very simple. And I think was a great personality. I can't say much more than that. But I think personally, me and my family, I think we have lost a great friend. When I go to Jaffna, there was one definitely in something in calendar. All what I can say is pray for the family. Kids are still young. I think O level and something in that level. But I think God will look after them. And thank you for really organizing this. And he very well deserves to see that so many people are willing to come on for him. Just also depicts that simply, that so many people really feel for him. I mean, we may not have met him. I mean, a lot of the others may not have met him for the last 10 years. They might not have met. Anyway, thank you for the opportunity. And my sympathies to the family. And thank you, everyone, for this opportunity. Thank you a lot. Thank you. Thank you, Jayakumar and Vaheesan and everyone. Thank you very much, Jayakumar. And first of all, I would like to thank the organizers for organizing this tribute to Professor VIGNESWARAN. It's an important one, and we have organized it very nicely. And thank you very much. And starting with remembering Professor VIGNESWARAN, when I heard this news, it was a very shock to me, and I couldn't believe, and immediately I called Professor Ravirajan to confirm whether that is a true one, because I got it around 2 o'clock in the afternoon, Sri Lankan time. So then after that only I came to know that what has happened, and then I shared with my other colleague. So it's a very, very shock and the sad news to all of us. And not only the people who have worked with him, but I would say that it is a loss to the entire academic community, the academic, mathematics academic community especially, and also the North and East Higher Education Institutes, I would say, because he served a lot to the North and East Higher Education Institute and for the education of mathematics, I personally know. I know Professor VIGNESWARAN from 1979-80 onwards, because we met at the University of Jaffna as a student. He was 2 years senior to me, and his brother was my batchmate. And in that sense, I mean, he was doing the mathematics special at that time when we were in the first year and the second year. So we had a lot of opportunity to meet him. And so during that time onwards, I know him.
and the same old wiki with, as Harris mentioned rightly, with Sandana Pottu and everything, from that day onwards, the same. And the thing is, he loved mathematics. He loved mathematics. Personally, I know him because he joined the Eastern University, I think, in 1984, I think, but I joined in 1986 at that time. And then we renewed our relationship. And then we went to University of Sussex together to pursue our PhD. So I think we were together. I think Dr. Padman is here, Dr. Sendil, Dr. Revadi, and Dr. Sridharan and others. We were together and we had a nice time. And we know how he loved mathematics and how he spent time in research in Rangota method and everything. He used to talk to me about the methodology and everything. And when we return in 1991, he continues his service to the Eastern University. We came back in the same year and we started developing the special degree in each department. He developed in the mathematics and I developed in physics. And we were able to, with a hard time, we had hard times, but very nicely with the help of the other senior members, we were able to do it. And the important part in this particular service, I would like to record that he loved mathematics and especially he loved this teaching. He loved teaching. And I think, I mean, when I heard from Professor Ravirajan till 12 o'clock in the afternoon, he lectured and went home. So I was amazed that, I mean, he loved the teaching and even the last moment he was serving the people, you know, the students. And also not only that, teaching is one thing, appreciating by the student is the other thing. So to my knowledge, I mean, the people who learn mathematics from mathematics, they loved a lot the teaching by Professor Vigneswaran, because I mean he made it in a very simple format, as Jayakumar mentioned, the real analysis and everything, and not only the pure mathematics, applied mathematics also he used to teach, not only in here, I mean in other places also I have noticed. So he loved mathematics and he taught. So he's a real academic, and also he worked for the academic achievements and also the academic delivery. Apart from that, he served as an administrator. Most of the people have mentioned that particular thing. And he was a very active trade unionist, because when I was in the Eastern University also I noticed, and also when I worked at the Open University also, he was a member at the University of Jaffna. Even at the FUTA level, he was active. During the time of 2012, I can remember the service that he has made to the FUTA for the fight for the increment of salary and the rights for the academics. So he's a trade unionist and also fight for the right for the academics also. He has done his duty. He has done his duty. The other quality that he has from the start, I know him from the 1979-80 till the recent years. He is a very spiritual oriented person. He believes in certain spiritual ideologies, and also he worked for that. And also he promoted that particular thing. And everybody will agree that the Hindu temple and in the Eastern University, and also the association of the Hindu Association for the student and staff, how he worked for that particular thing, how he has brought that particular ideology, and how he joined the people to work for that particular cause. So he's a very high spiritual oriented. He believes,
And most of the time, I used to ask him, I mean, you are in the 365 days, most of the time you are on Viradam. Because I mean, he used to, on one after the other, I mean, he used to go with a retreat and on the other Viradangal Elathakam, he used to abide with that particular thing. And even in the UK, when he was with us, he's same. His spiritual activities are the same. So he continuously lived as Vicky, and his quality, he never changed. He never changed his lifestyle or anything like that. Helping the people and respecting the people and listening to the people. So his qualities are very high, and I miss him very much, because I associate with him for a long time. I personally miss him very much, and I pray to the Lord to give his soul rest in peace, and also I pray to the Almighty to give a strength and support to the family, Bhavani and the children, and rest in peace, and we will all pray for his soul. Thank you very much. அதிர்ச்சியான செய்தி. எங்களுக்கு ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் ஒரு 3 years சீனியராக இருந்திருப்பார் அவர். எங்களுக்கு ஒரு பாடம் எடுத்தவர். நாங்கள் அங்கே படிக்க 84 ஆண்டு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக படிப்பிச்சு கொண்டு இருந்தவர் அங்கே. எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில், தமிழ் மீடியத்தில் நடக்கிறது, இங்கிலீஷ் மீடியத்தில் போய் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறது படம் பார்க்குற மாதிரி, தமிழ் மீடியத்தில் படிப்பிக்க தொடங்கினா தான் எங்களுக்கு விளங்கும். அப்போ ஒரு கடவுள் மாதிரி அந்த நேரம். பிறகு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் பிறகு நான் வரைக்குள்ள அவரோட நல்ல பல சந்தர்ப்பம் கிடைச்சது. நாங்கள் எல்லாம் ஒரு அந்த குவார்ட்டர்ஸில் இருந்து நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி. கணிதத்துறையில் முதலும், பிறகு கணனி பிரிவிலையும் நான் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருந்தான். அப்போ துறை தலைவராக அவர் தான் இருந்தவர். மிகவும் பெருந்தன்மையான ஒரு சேராக இருந்தால் நாங்கள் கிட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் ஒரு மிக பெருந்தன்மையான மனிதனாக இருந்தார். மிகவும் சமூக அக்கறை கொண்டவராக இருந்தார். நேர்மையானவராக. அவருடைய கற்பித்தல் முறையும் ஒரு ஜென்யூனாக, டெடிக்கேட்டடாக அவர் கற்பித்தல் இருந்தார். ஒரு ஆசிரியராக. இது அதிர்ச்சியான செய்தி. அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். கடைசியாக அவருடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரியலி ஒரு சரியான ஷாக்கா, ஒரு சரியான துக்ககரமான ஒரு செய்தியை கேட்ட மேலே ஒரு கணம் சரியா இதா போயிட்டேன். இன்னும் கொஞ்ச காலம் வாழ வேண்டிய வயதுல சடனா ஒரு போனது ஒரு சரியான தாங்க முடியாது இருக்குது. ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு லெக்சரர், ஒரு நல்ல ஒரு கமிட்டட் லெக்சரர் தான் சொல்லுவோம். அவரோட அங்க இருந்த காலத்துல, அவர் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இருந்த காலத்துல அவருடைய ஜாப், அவர் என்ன மாதிரி அங்க ஒர்க் பண்ணாருன்னா, ஏர்லி மார்னிங் அங்க இருப்பாரு. 7:30க்கு அவருடைய டிபார்ட்மெண்ட்ல அவர் இருப்பார். அப்ப அந்த அவருடைய லைஃபே யூஎஸ்எல் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு கமிட் பண்ணவர். அவர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், அவருடைய கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட் எல்லாரும் நவ் வெரி பிக் ப்ரொஃபசர்ஸா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இருக்கணும். வெல் ரெகக்னைஸ்ட் சயின்டிஸ்டா இருக்கணும். அப்ப அவர் ஒரு உண்மையிலே ஒரு எப்பவுமே பாசிட்டிவும் அண்ட் ஆல்சோ அவர் ஒரு டிட்டர்மின்ட் சொல்லலாம். அவர் எடுத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய அப்படியான ஒரு நல்ல ஒரு டேலண்டட் ஒரு ப்ரொஃபஸர். ஒரு இது தாங்க முடியாது. அவருடைய வைஃப் 2 பிள்ளைகளும் ரியலி ஒரு கஷ்டமான நிலை. அவருடைய சேவை ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, அவரால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் அவருக்கு ஒரு நல்ல ஒரு முடலா இருக்கிறார்கள். அவற்ற முடல் மாதிரி தான் இருக்கிறார். அவற்ற மாணவர்களை நாங்கள் பார்த்த பொழுது
அவருடைய இழப்பு தாங்க முடியாத ஒன்று. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எப்பவும் எங்களுடைய அம்மா அங்க வந்த நேரம் அவரோட கதைச்சு அவரோட எல்லாம் நாங்க கதைச்சிருக்கிறோம் போயிருக்கிறோம். அப்ப அவர் சொன்ன சரியான ஒரு கடவுள் பக்தி. அம்மா சொன்னா எனக்கு அதுல இருந்து நல்ல அப்பவே 6 மணிக்கு நிப்பாரு. 7:30க்கு வந்தார். 6 மணி மட்டும் கேம்பஸ்குள்ளேயே நிப்பார் சுத்தி கொண்டு. அப்ப அப்படியாக தன்னையே அர்ப்பணித்த ஒரு லெக்சரர். அவரோட இழப்பு தாங்க முடியாது. இந்த தருணத்துல நாங்க அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதோடு அவருடைய வைஃபும் அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் கடவுள் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மனதை கொடுத்து அவர் வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நான் இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி சொல்லி விரும்புகிறேன். ப்ரொஃபசர் விக்னேஸ்வரன் எனக்கு வேலை செய்த அனுபவங்கள் அவரோட நீண்ட காலம் இருந்த நான் அந்த வகையில சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவர் ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு சொல்யூஷனை தேடுறார் என்றெல்லாம் சொல்றீங்க. அவருடைய பிஹெச்டியும் வாழ்க்கையோட ஒத்த ஒரு பிஹெச்டி. அவற்றை ஆராய்ச்சி, அதாவது முழுக்க நியூமரிக்கல் அனாலிசிஸ், அதை விட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அவற்றை ரிசர்ச் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முழுக்க வாழ்க்கையோடையும் எக்கனாமிக்ஸ் என்ற என்ன, பிசிக்கல் சயின்ஸ் என்ற என்ன, மெடிசன் என்ற என்ன, எல்லா இடத்துலையுமே மேத்தமெட்டிக்கலாக பயன்படுத்தப்படுகிற ஒரு விஷயம். அப்படியான ஒரு விஷயத்துல ரூயின் குப்தா ஒரு சொல்யூஷன் அதுக்கு கொடுத்திருந்தார். அந்த சொல்யூஷனை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கு ஒரு புதிய மெத்தடை கண்டு, நியூமரிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி புதிய மெத்தடை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்தவர் விக்னேஸ்வரன் அவர்கள். அப்படியான ஒருவரை இந்த எங்களோட யூனிவர்சிட்டியிலையோ அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன்லையோ நடக்கிற பிரச்சனைகளை அவரால் தீர்க்கிறதுன்றது மிகவும் இலவானதாகத்தான் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் வெரி வைட், அப்டிராக்ட். அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறத அதுக்கே சொல்யூஷன் கண்டவர். யூனிவர்சிட்டியில வர பிரச்சனைகளை சந்திக்கிறதுல அவருக்கு பிரச்சனை இருக்கா? அந்த வகையில அவர் ஒரு பெரிய ஒரு அகாடமிக், மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு வெல் நோன் அகாடமிக். அவர் தொடர்ச்சியாக பேப்பர்களும் பப்ளிஷ் பண்ணிக்கொண்டு தான் இருந்திருக்கிறார். இதை விட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கு அவர் தென்னாலான இயன்ற உதவிகளை செய்திருக்கிறார். எல்லாரும் கதைத்திருக்கிறோம். முக்கியமான பிரச்சனையான காலங்களில் படுவான்கரைக்கும் எழுவான்கரைக்கும் ஒரு ஊடகமாக இருந்து கிழக்கு பல்கலைக்கழகம் தொடர்ந்து தன்னை நிலைநாட்டி இயங்குவதற்கு வழி சமைத்தவர் என்று சொன்னால் மிக ஆகாது. இதைவிட சைவ திருப்பணி, கிழக்கு பல்கலைக்கழகம் பல ஆண்டுகள் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட 20 வருடம் 22 வருடம் வந்தார்முல்லை மத்திய மகா வித்தியாலயம் இருந்த கட்டிடங்களோடு தான் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆக விடுதிகள் மட்டும் கொண்ட ஒரு பல்கலைக்கழகமாகத்தான் அது இருந்த புதிய கட்டிடமாக. ஆனால் பிற்காலத்திலே ஒரு ஆலயம் வேணும் என்ற ஒரு வேண்டுகோள் எல்லாருக்கும் மத்தியில வேண்டுகோள் விடுக்கப்பட்ட போது அந்த ஆலயத்தை அமைப்பதற்கு என்னுடன் சில பேர் சேர்ந்து ஒத்துழைத்து ஊரணியில இருந்து ஒரு குருக்களை கொண்டு அத்திவாரம் போடப்பட்டது. அதன் பின்பு அந்த ஆலயம் தூவி வரை எழும்பப்பட்டது. அதற்கு பின்பு அந்த ஆலயத்தை தொடர்ந்து கட்டுவதற்கு பணம் இல்லாமல் இருந்தது. மற்றது பல்கலைக்கழகத்தில் நடந்த சில பிரச்சனைகள் காரணமாக ஆலய கட்டிடங்கள் தடுக்கப்பட்டது. ஆனால் விக்னேஸ்வரன் அவர்கள், நானும் வெளியில வந்துட்டேன் அந்த நேரம். அதுக்கு பிறகு தன்னுடைய சொந்த முயற்சியால மாணவர்களையும் கொண்டு
அதே நேரம் தன்னோட சொந்த பணங்களையும் செலவழித்து வெளியாக்குகின்ற பணங்களையும் வாங்கி அந்த கோயிலை கட்டி முடிச்சதுக்கு முக்கிய புள்ளி திரு விக்னேஸ்வரன் அவர்கள். அந்த கோயில் கட்டின பின்புதான் பல்கலைக்கழகத்தில் இன்று காணப்படுகின்ற அத்தனை கட்டிடங்களும் வந்தது. அந்த பல்கலைக்கழகம் பிள்ளையாரின் அருளோ என்னவோ தெரியாது, இன்று பல்கலைக்கழகமாக உயர்ந்து நிற்பதற்கு அந்த கோயிலும் ஒரு முக்கிய காரணம் நான் நம்புகிறேன். அதுக்கு விக்னேஸ்வரன் அவர்களின் பங்களிப்பு மிகவும் மகத்தானது. இவ்வாறு அவர் பல்கலைக்கழகத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்த வாழ்க்கையில் கணக்க, அதே நேரம் கல்வித்துறை சார்பாக அதே நேரம் கல்விசாரா ஊழியர்களுடன் மிகவும் அன்பாக, எந்த விதத்திலும் அவர்களை கல்விசாரா ஊழியர் என்று பாராமல் மிகவும் அன்பான முறையில் மதிப்பு கொடுத்து பழகிய ஒரு அன்பர் என்று சொன்னாலும் மிக ஆகாது. இதை விட எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையிலேயும் சில உறவுகள் இருந்தது. நாம் அவரது ஊருக்கு அடுத்த ஊர், பக்கத்து ஊர் ஒன்றாயில் இருந்தால், அவர் நீரில் இருந்தவர் கோண்டாவில். இதனாலே நாங்கள் எங்களுக்கு இடையில குடும்ப போக்குவரத்து கூட இருந்தது. கடைசியாக எமது பயணம் இலங்கை நோக்கி இருந்தபோது எங்களை அழைத்து வீட்டில் விருந்து வந்து தான் எங்களை விட்டவர். அப்படியான ஒரு நல்ல மனுஷன் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். அவரது ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வெல்ல நினைவில் கந்தனை வேண்டிக் கொண்டு, அவரது குடும்பம் மிகவும் திடசங்கத்துடன் இருக்க அந்த கந்தன் அருள் புரிவார் என்று நம்பி சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். Next, he was a teacher to Professor Vigneswaran, the senior lecturer at a University of Jaffna, and also he was working with me at MSc University, New Zealand. Professor Ganeshan. எல்லோருக்கும் நன்றி. முக்கியமாக ஜெயாக்கு நன்றி. எனது முகத்தை கண்டவுடன் அதை கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு. தகைமை வாய்ந்தவற்றை தனதாக்கி கொள்வதில் இறைவன் கூட போட்டி போடுகின்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். ப்ரொஃபசர் விக்னேஸ்வரனை படிப்பித்த பலருள் நானும் ஒருவன். அவரது 2வது வருடத்தில் அவருக்கு நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிப்பித்தேன். அதன் பின்பு 81 வந்து போது அவர் ஃபைனல் இயர் பாஸ் அவுட் பண்ணி இருக்கிறார். என்னுடைய லெக்சரில் வந்திருப்பார். அப்போது நான் அவருக்கு ஆப்ரேஷனல் ரிசர்ச் படிப்பிச்சேன். அந்த வகையில் ஆசிரியர் என்ற முறையில் நான் நல்ல ஒரு மாணவனை இழந்து விட்டேன் என்று இன்றும் கவலை கொண்டு கேட்ட உடனே கோயிலுக்கு ஓடி போய் கும்பிட்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டினேன். அவரது திறமைகளை பற்றி நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள். அதை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. நான் பலரை போல அந்த நேரம் வழிகிட்டு விட்டேன் 85ஆம் ஆண்டு. ஆனால் அவருடைய குடும்பம் நல்லா தெரியும், தகப்பனர் நல்லா தெரியும் எனக்கு. அவருடைய கல்வி திறமையை பற்றி நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள். அதில் வேறு மாற்று கருத்து இருக்க முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவருடைய குடும்பம் கவலையற்று இருக்கவும் இறைவனை வேண்டி எனக்கு சந்தர்ப்பம் அளித்த தம்பி ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். முதலில் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திய ஜெயக்குமார் கணேசன் வாய்ஸருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு மீண்டும் நன்றியை கூறி ஒரு சிறிய உரை ஆற்றுவான். சிறிது இதன் காரணமாக எனது தொண்டை தொடர்ந்தாக பேசுவதற்கு இடம் கொடுக்குமோ தெரியாது. இருந்தாலும் மிக குறுகிய நேரத்தில் அவரை பற்றி சிறிது நினைவு கூறலாம் என்று நினைக்கின்றேன். முதலாக 1982, 83ஆம் ஆண்டுகளில் நாங்கள் பல்கலைக்கழக வாழ்க்கையை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் துவங்கும் போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயே அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பாடம், அது இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் போகும். நாங்கள் இங்கிலீஷ்ல போய் மோன்ராஜ் சொன்ன மாதிரி பார்த்து கொண்டு வந்துட்டு பிறகு வந்து சேர்ட்டா படிச்சு தான் அதை விளங்கி எடுத்தாங்க. அப்பவே அவருடைய
அர்ப்பணிப்பும் படிப்பித்தல் முறையும் வெகுவாக எங்களை பாதித்தது. பிறகு நாங்கள் 88 கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்துக்கு லெக்சரராக வரும்போது அவர் தனது பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக யூனிவர்சிட்டி ஆஃப் சசெக்ஸுக்கு சென்றிருந்தார். அவர் திரும்பி வரும்போது நாங்கள் அங்கு சென்று விட்டோம் படிப்பதற்கு. அப்போது நான் திரும்ப 95 வரும்போது அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டாக மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். அப்ப நான் 95 ஜாயின் பண்ணதுல இருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 2006 வரையும் கிட்டத்தட்ட 3 டேர்ம்ஸ் தொடர்ச்சியா அவர் தான் ஹெட்டா இருப்பார். ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாரோட இன்முகமா இருப்பார். அப்ப கேட்பாரு, நான் 2 வருஷம் இருந்துட்டேன்டாப்பா, நீங்க வேற அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போறீங்கன்னா நீங்க நல்லா செய்றீங்க, நீங்களே இருந்தோன்னு சொல்லுவாங்க. அவர் டாக்டர் ஜெயசிங்கன் சொன்ன மாதிரி முதலாவது ஆளா யூனிவர்சிட்டிக்கு வருவார், கடைசி ஆளா யூனிவர்சிட்டியை விட்டு போவார். சரி, கிளம்பில நாள் தான் அப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா ஆக்சிடென்டா நாங்க எங்கேயாவது ட்ரிப்போ எங்கேயாவது போட்டுட்டு ஃபேக்கல்டி கிளப் பக்கம் போக சனியார்ல வந்தாலும் கதவை திறந்து வச்சுட்டு இருப்பார். அப்ப அவருடைய வாழ்க்கையில மிக பெரிய நேரத்தை யூனிவர்சிட்டிக்காக ஒதுக்கி இருப்பார். பிறகு கிழக்கு பல்கலைக்கழகத்தை விட்டு நான் வந்து கடைசியாக எனது ஒரு செபட்டிக்கல்ல ஒரு 9 மாதத்தை ஜஃப்னா கேம்பஸ்ல செலவிட சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போது மீண்டும் அவருடன் ஒரு 9 மாதம் சேர்ந்து வேலை செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்தது. நீங்க சொல்லும் போது எல்லாரும் சொன்ன மாதிரி மிக எளிமையான ஒரு அன்பான ஒரு மனிதர். ஒரு யூனிவர்சிட்டியில தொடர்ச்சியா ஒரு 7-8 வருஷமும் திரும்ப போன யூனிவர்சிட்டியிலையும் ஒரு ட்ரேட் யூனியன்ல பிரசிடெண்ட ஒரு ஆளாக ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்க முடியும் என்றால் அவர் எவ்வளவு தூரம் சமூக மேம்பாட்டுக்கும் யூனிவர்சிட்டி வளர்ச்சிக்கும் உறுப்பினராக லெக்சரர்ஸ் இந்த வெல்ஃபேருக்கும் எவ்வளவு தூரம் பாடுபட்டிருப்பார் என்றது அதிலே இருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அவரோட நீண்ட காலம் வேலை செய்வதற்கு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். மேலும் அவரது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கு எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். விக்கியோட சேவை செய்யறதுக்கு ஒரு கிடைச்சதுக்கு கிடைத்தது ஒரு பெரிய சிறந்த பாக்கியம் என்று கருதுகிறேன். விக்கிய more than I know him for 32 years, more than 32 years. First time I met him in Sussex in UK. He was so quiet, and but at that time we were, we have a very good understanding. And after I returned to Sri Lanka, we parallelly worked in I was in chemistry department. But whenever he passed the chemistry department, he always say hello. இந்த டிபார்ட்மெண்ட் பக்கத்துல தான், கெமிஸ்ட்ரி பக்கத்துல தான் டீன்ஸ் ஆஃபீஸ். அப்ப விக்கி மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபைலோட அங்க வருவேன். வந்துட்டு போய்க்கு ஒரு ஹலோ சொல்லாம போக மாட்டார். மிகவும் உள்ளந்திறந்து பேசுவார். மற்றவர்கள் கூறின மாதிரி மாணவர்கள்ல மிகவும் அக்கறை உள்ளவர். முக்கியமா நான் விக்கியோட இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்ல இருக்கேக்க ஃபேக்கல்டி போர்டு என்றாலும் சரி, செனட் மீட்டிங்ல போயிருக்கையும் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிக்க எல்லாரும், இவன் ராஜேந்திரா, டாக்டர் ஜெயசிங் எல்லாரும் இந்த பழைய சேம் பேரலா இருந்தாக்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸா, டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸா. உண்மையா அதுல எல்லாருமே அக்கறை உள்ள நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ண வேணும் என்றது. ஸ்டூடெண்ட்ஸ் ஏனென்றா நாங்கள் இருந்த காலகட்டம் மிகவும் இக்கட்டான காலகட்டம். முக்கியமாக விக்கி இதுல வெரி கன்சர்ன். தன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பேப்பர்ஸ் ரெண்டாயிரம் தச்சையில ஒரு டஃபா பேப்பர் இருந்தா அதை மொடரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை, ஏனென்றா இவ்வளவு கஷ்டமான காலங்களில பிள்ளைகள் படிக்க வந்து அந்த யூனிவர்சிட்டியில டிகிரி முடிக்காம போறேன்னா மிகவும் கவலையான விஷயம். இதுகளை விக்கி மனம் திறந்து பேசுவார். அதை விட ஒரு மிகவும் தமிழ் மக்கள்கிட்ட ஒரு உண்மையாக தமிழ் மக்களுக்கு தேவையானதை பெற்ற other than the academic career, he did that. Right? He was so, brave, I can say. He took a lot of risk. சில சந்தர்ப்பத்துல நாங்களும் அவரோட சேர்ந்து வேலை செய்திருக்கிறோம். ஆனா விக்கியை பொறுத்தவரையில மிகவும் மனம் திறந்து உண்மையாக பேசுவார்.
விக்கி என்ன என்றாலும் அந்த ரிஃப்ளெக்ஷன் உடனே தெரியும் முகத்துல. நேர ஜஸ்டோ நோ சொல்லுவார். மற்றபடி அவரை பொறுத்தவரை மதம், அந்த இந்து மதத்துல மிகவும் நம்பிக்கை உள்ளவர். கடவுளை கும்பிடாமே ஒரு வேலை தொடங்க மாட்டார். மிகவும் நல்லுள்ளம் கொண்டவர். இன்னத்தையும் ஓப்பனா கதைப்பார். என்னை பொறுத்தவரை நான் இதை கேள்விப்பட்ட உடனே மிகவும் வேதனைப்பட்டேன். அன்றைக்கு ரேவதி இப்படியே 4 மணிக்கு இந்த மெசேஜ் எங்களுக்கு வந்தோடனே ரேவதி அந்த மெசேஜ் ஏதோ திடீரென்று எழும்பி பார்த்துட்டு சொன்னார், அதுல எந்த நித்திரியே இல்லையா. நான் 2 தடவை கடைசியாக யாழ்ப்பாணம் போயிருக்கேன், சந்திச்சேனா. அவரை குடும்பத்தை நாங்கள் காணக்கூடியதா இருந்தது. குடும்பமாகவே மீட் பண்ணினோம். எங்களோட ஒரு குடும்ப நண்பன். மற்ற ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி லைஃப்ன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆஸ் அதர்ஸ் டோல்ட், இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. நாங்கள் எல்லாருமே ஒரு குவார்டர்ஸ்ல இருக்கிறதுல இருந்தாலும் மிகவும் அவர்களோட நெருங்கி பழகுவோம். பவானி அவர்களோட நல்லா தெரியும். நாங்கள் செங்கலடிக்கு போயிட்டால போகாம தருவையில அவர் 2 பிள்ளைகளும் இன்றைக்கு மிகவும் எங்களுக்கு வேதனை. உலகத்துக்கும், அதாவது சமுதாயத்துக்கு இவ்வளவு உதவிகள் செய்த மனிதர். அகாடமிக்காவும் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகவும் தனது காலத்தில் செய்யக்கூடியவர்கள் செய்த மனிதருக்கு தன் பிள்ளைகளை உரிய நேரத்தில் அதை சப்போர்ட் பண்ணி 2 இல்லாம போச்சு. 15 வயது பிள்ளைகள், அந்த ட்வின்ஸ். அவர்கள் மிகவும் நான் அன்றைக்கு அந்த ஃபியூனரலை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டேன். நாங்கள் 2 பேரும் இப்படி கடவுள் இப்படி செய்துட்டாரு என்று சொல்லி அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். நிச்சயமாக அவர் ஒரு நல்ல இடத்துல இருந்து அவரை என்றும் நாம் மறக்க போவதில்லை. இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு எல்லோருக்கும் எனது நன்றி, வணக்கம். அடுத்ததாக ப்ரொஃபசர் மௌனகுரு அவர்கள் இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால வர இல்லாம போனது. ஆனா அவர் ஒரு ஆடியோ ஸ்பீச் ஒன்றை அனுப்பி இருக்கிறார். நான் ட்ரை பண்றேன் அதை போடுறதுக்கு. பேராசிரியர் விக்னேஸ்வரனின் நினைவு நாளை இன்று நாங்கள் அனைவரும் நினைவு கூறுகின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் அவர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கணிதத்துறை தலைவர். அவருடைய இறப்பு நமக்கு ஒரு மலை போல மனதை அழுத்தி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் இன்னும் மீண்டு விடவில்லை. விக்கி என நாம் அவரை அன்போடு அழைப்போம். விக்னேஸ்வரன் அவர்கள் 80களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருந்தார். இங்க இருக்கின்ற பலரும் அப்போது மாணவராக இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களும் அவரும் எனக்கு பெரிதும் அறிமுகமானதும் நெருக்கமானதும் 90களுக்கு பின்னர் நான் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு மாற்றலாகி வந்த பின்னர் தான். அங்குதான் அவரை மீண்டும் காணுகின்ற சந்தர்ப்பமும், அவரோடு பழகுகின்ற சந்தர்ப்பமும், ஏனையருடன் பழகுகின்ற சந்தர்ப்பமும் எனக்கு ஏற்படுகிறது. அற்புதமான மனிதர்கள் அவர்கள். அவர்களோடு இணைந்து வேலை செய்கின்ற வாய்ப்பும் கிடைக்கின்றது. அப்போது இந்த இளம் விக்கி கணிதத்துறையின் விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருந்தார். கிழக்கு பல்கலைக்கழகம் நான் அங்கு கால் வைக்கும் முன்னரும் நான் அங்கு சென்று 90 கால பகுதியிலும் மிக பெரும் சவால்களை எதிர்கொண்டிருந்தது. அது தொடர்ந்து இயங்குமோ இல்லையோ என்ற சந்தேகம் கூட பிறந்த காலம் அது. மிக நெருக்கடியான காலம், நிச்சயமற்ற காலம். அந்த காலகட்டத்தில் உயிர் பயமுறுத்தல்கள் இருந்த அந்த காலத்தில் அர்ப்பணிப்பு மிக்க பல இளைஞர்கள், முக்கியமாக இளம் விரிவுரையாளர்கள், இன்று அவர்கள் பெரியவர்களாகிவிட்டார்கள், இங்கும் அவர்களுக்கு பலர் இருக்கின்றார்கள், துணிவோடும் அச்சமின்றியும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் இருப்பிக்குமாக பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். அத்தகையோரின் செயற்பாடுகள் இல்லாவிட்டால் அப்பல்கலைக்கழகம் சில வேளைகளில் எப்பவோ இழுத்து மூடவும் பட்டிருக்கும். அவர்களை ஒருபோதும் கிழக்கு பல்கலைக்கழகம் மறக்கக்கூடாது. இக்கட்டான சவாலான உயிர் பயம் மிகுந்த அச்சந்தரும் அந்த நாட்களில் உற்சாகமாகவும் அர்ப்பணிப்போடும் வேலை செய்து பல்கலைக்கழகத்தை உயிர்ப்போடு வைத்திருந்தார்கள் சிலர். அவர்கள் ஒருவரே காலம் சென்ற நமது பேராசிரியர் விக்னேஸ்வரன். நான் அப்போது அங்கு கலைப்பீடாதிபதியாகவும் நுண்கலைத்துறை தலைவராகவும் பணியாற்றி கொண்டிருந்தேன். ஆசிரியர்கள் பலரின் உதவியும் எனக்கு கிடைத்தது. முக்கியமாக விக்னேஸ்வரனின் ஆதரவும் அன்பும் அபரிதமாக கிடைத்தது. இக்கட்டான ஒரு சூழலில் நாம் அனைவரும் இணைந்து கொண்டோம்.
கையோடு கையை சேர்த்துக் கொண்டோம். எம் துறையின் செயற்பாடுகளுக்கு அவர் மிகுந்த உதவியாக இருந்தார். நமது கலை நிகழ்வுகள் பலவற்றிற்கு அவர் பண உதவி கூட புரிந்திருக்கிறார் என்பதை இங்கு நான் பகிரங்கமாக கூற விரும்புகிறேன். அவரது வலது கை கொடுப்பதை அவரது இடது கை அறியாது. அதுவே அவரது பண்பு. தமிழ் நட்சி மிக்கவர் அவர். தனக்கென அரசியல் கோட்பாட்டையும் கொண்டிருந்தார். இடம் விட்டு இடம் செல்வது ஆபத்து என்ற சூழ்நிலையிலும் அவர் மட்டக்களப்பின் பல இடங்களுக்கும் சென்று வந்ததும் எங்கு சென்று வதைகள் என்று கேட்டவுடன் புன்சிரிப்போடு அதற்கு ஒரு காரணம் சொன்னதும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. அவர் மிக எளிமையானவர், பழகுவதற்கு இனியவர். அவரது தோற்றம் பார்ப்போருக்கு அவர் ஒரு முரடர், மிக கடுமையானவர் என்ற உணர்வையே தரும். ஆனால் அவர் உள்ளமோ மிக மிக இனிமையானது, மிக மிக மென்மையானது. அது ஓர் கிராமத்து எளிய மனிதரின் மனிதாபிமானம் மிக்க இதயம். அதில் இரக்கம் நிறைந்து வழியும். ஏழைகள் மீதும் எளியவர் மீதும் மிகுந்த அன்பை அது பொழியும். தன்னுடைய இனிமையான குணத்தினாலும் நடத்தைகளினாலும் அவர் விரிவுரையாளர்களினதும் மாணவர்களினதும் அங்கு பணிபுரிந்த கல்விசாரா ஊழியர்களினதும் அன்பை பெற்றிருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அவர் மாறுதலாகி வந்து சேர்ந்த வேளை நான் யாழ்ப்பாணம் சென்ற போது தனது ஊரான இணைவிலுக்கு என்னை அழைத்து அவர் கௌரவித்தமை ஞாபகம் வருகிறது. அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருந்த காலத்தில் அங்கு ஒரு நினைவு பேரு நிகழ்த்தும் சந்தர்ப்பமும் வாய்த்தது. ஆய்வு பொருள் தமிழ் இசை. அதை நான் ஒரு ஆற்றிகை ஆய்வாக செய்யலாமா என ஒழுங்கமைப்பாளரை கேட்டபோது அவர்களுக்கு அது புதிதாக இருந்தது. சற்று தயங்கினார்கள். ஆய்வு வேறு ஆற்றிகை வேறு அல்லவா என அவர் கூறினார்கள். நிகழ்கலையில் எப்போதுமே பரிசோதனைகள் செய்து கொண்டிருப்பவருக்கு, ஆய்வு செய்பவர்களுக்கு, அதை அர்ப்பணிப்போடு வேலை செய்பவர்களுக்கு சில புதிய முறைகளை கண்டுபிடித்திருப்பார்கள். அதற்கான சில முறையல்களையும் அவர் கண்டுபிடித்து வைத்திருப்பார்கள். எனவே ஆய்வை ஆற்றுகையாக அளிக்கலாம் என்பது எனது கொள்கை. கணித புத்தி உடையவரான விக்கி இதனை உடனே புரிந்து கொண்டார். அப்படி செய்வதுமே நல்லது என கூறி அதற்கு அனுமதியும் வழங்கினார். அவர் தலைமையில் கைலாசபதி அரங்கிலே ஆய்வே ஒரு ஆற்றுகையாக ரிசர்ச் அஸ் எ பெர்ஃபார்மன்ஸ் நடந்தேறியது. தமிழிசை 2500 வருட காலமாக வளர்ந்த முறையினை அது கூறியது. அந்த ஆய்வும் ஆற்றுகையை நிகழ்த்த கோவேந்தர் அறையிலிருந்து இருவரும் வழக்கமான பல்கலைக்கழக கோல உடை அணிந்து ஆளையால் பார்த்து சிரித்து கொண்டு அந்த வீதி வழியாக நடந்து கைலாசபதி கலையரங்குக்கு சென்ற அந்த இனிய நாள் இப்போது ஞாபகம் வருகிறது. அவரது அரசியல் செயற்பாடுகள் காரணமாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பொழுது அதனை ஏற்றுக்கொண்டு அதற்காக அவர் போராடவும் செய்தார். தனித்து நின்று போராடினார். அடக்கமானவராக தோற்றமளித்த அவர்களுடைய ஒரு போராட்ட வீரனும் இருந்தார். முகநூல் ஒன்றில் ஒருவர் வெள்ளவைத்து ராமகிருஷ்ண மிஷனில் அவர் தங்கி இருந்த இடத்தையும் அதற்கு முன்னால் இருந்த ஒரு சிறு கடையில் சாப்பிட்டு விட்டு சாதாரண மனிதர் போல் தனது வழக்கு நடவடிக்கை அவர் நடந்து சென்றமையும் அவர் ஓட்டோவில் ஏறி சென்றமையும் உருக்கமாக வர்ணித்திருப்பதைக் கண்டு மனம் கலங்கியது. அர்ப்பணிப்போடு பலர் தமது இறுதி காலங்களில் இப்படி சுகமான வாழ்க்கைக்கு உட்படுவது இயற்கை. அவர் அதற்கு உதாரணம். நண்பர்கள், அவருடன் காணப்பட்ட ஒன்று ஒரு புன்சிரிப்பு. தன் துன்பங்கள் யாவற்றையும் உன் புன்சிரிப்பால் கடந்த ஒரு மனிதராக எனக்கு தெரிந்தார். உண்மை, நேர்மை, எளிமை, இரக்கம், அன்பு, அர்ப்பணிப்பு, உழைப்பு இவையெல்லாம் இணைந்த ஒரு உருவம்தான் பேராசிரியர் விக்னேஸ்வரன். அவரது வாழ்வு நமக்கு ஒரு முன்னுதாரணம், அவரது இறுதிக்காலம் நமக்கு ஒரு பாடம். நண்பரே, விக்னேஸ்வரரே, உங்களோடு இணைந்து பணிபுரிந்த நாட்கள் மறக்க முடியாதவை. உங்கள் புன்சிரிப்பு மறக்க முடியாதது. உங்கள் எளிமை நமக்கு எப்போதும் வியப்பு தருவது. எளிமையாக வாழ்ந்து ஆழமாக வேலை செய்து வலிமையான துயரத்தின் மனிதனை தந்து செல்லுகின்றீர். சென்று வருகின்ற அருமை நண்பரே, எனது அன்பார்ந்த பிரியாவிடையை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்றேன். பேராசிரியர் விக்கி சம்பந்தமாக, அவருடைய இறப்பு சம்பந்தமான இந்த நிகழ்ச்சியில் என்னையும் ஒரு சில வார்த்தைகள் கூறாம் அழைத்ததற்காக ஏற்பாட்டாளருக்கு நன்றி. கணேஷ் அண்ட் வாய்ஸ் எல்லாரும் பல விடயங்களை சொல்லிவிட்டார்கள். நான் இதை திருப்பி அதை சொல்றதுக்கு ஒரு உங்களுக்கும் போர் அடிக்கும் நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்தாரமுல்லையில் இருந்தவர், ஒரு காலகட்டத்தில் இருந்தவர்.
எங்களுக்கு ஒரு பெரியம்மா இருக்கிறா. அதுக்கு இப்போ வயது 101 வயசு. என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அப்போ நான் போனான் 2020. அப்போது அவ எனக்கு சொன்ன விஷயம், விக்கி சார் எப்படி இருக்கிறார் என்று கேட்டா என்னட்ட. அந்த விக்கி சார் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். உங்களுக்கு எப்படி தெரியும்டா, பக்கத்து வீட்டில் இருந்தவர், எங்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், எங்கள்கிட்ட வந்து கதைப்பார், நல்ல மனுஷன். அப்படியே ஒரு கிட்டத்தட்ட அவள் வயது அப்போ நான் போன போது அவருக்கு 98 வயது. லாஸ்ட் இயர் தான் அவருக்கு 100 வயசானது. அப்படி இருக்கிற ஆட்களை கூட விக்கி ப்ரொஃபஸர் விக்கி பேராசிரியர் விக்னேஸ்வரன் எப்படி அவர்களை ட்ரீட் பண்ணிக்கிறார்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது. அவருடைய மனிதாபிமானம், நீங்க சொன்ன அவரு கடவுள் பக்தன், அதுல எந்த வித ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாத எல்லாருக்கும் தெரியும். எந்த சந்தன போட்டுத்தானவர் நான் பல காலத்தில் படித்த காலத்தில் இருந்தவர் வருவார். அங்கே எங்களோட ஃபேக்கல்ட்டிக்கு வருவார் மேத்தமேட்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கிற காலத்தில் அப்போ கூட அப்படித்தான் இருப்பார். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பார்க்கின்ற போது கூட அப்படித்தான் இருந்தவர். அவ்வளவு பக்தியோடும் அந்த என்ன சொல்றது, அவருடைய அந்த அர்ப்பணிப்பு. ப்ரொஃபஸர் ஜெயசிங்கன் சொன்ன மாதிரி காலையில் 7 மணிக்கு வருவார், பின்னர் 8 மணிக்கு தான் போவார். அவரோட கால் அங்கதான் இருந்தது கிட்டத்தட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தில். அப்படியான ஒரு மனிதர். அவரை இழந்தது எங்களுக்கு அனைவருக்கும் பெரிய பேரிழப்பு. அது தமிழ் மக்களுக்கு ஒரு பேரிழப்புன்ற நான் நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் அவருடைய ஏனைய குடும்ப அங்கத்தவர்களுக்கும் என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து என்னுடைய இந்த சிறு குறிப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பழைய கணக்க முகங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கை ரயில் பயணம் மாதிரி. எத்தனையோ இடங்கள்ல நீங்கள் ஆக்களை சந்திப்பீங்கள், ஆக்களை ஏறுறதும் இறங்குறதும். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில நல்ல காலங்கள் இருக்கும், சில துக்ககரமான கஷ்டமான காலங்கள் இருக்கும். நான் ஒரு சரியான மோசமான கஷ்ட நாளையில ஒரு அகதியாத்தான் என் வாழ்க்கை துவங்கினது கிழக்கு பல்கலைக்கழகத்துல. 1983 ரைட்ஸ்ல என் ஃப்ரெண்ட் ராஜேஸ்வரன் என்றவரோட என் பேரதனிய வேலை முடிஞ்சது. ட்ரெயின்ல போய் எங்கிட்ட தான் கடைசியா ஒழுங்கா மட்டக்களப்புக்கு வந்த ட்ரெயின். எனக்கு இப்ப வேலை இருக்குமோ ஒன்றும் தெரியாது. அப்படித்தான் வாழ்க்கை துவங்கின. ஒரு 83 90 பிறகு வெளிக்கிடைக்கே உயிர் கொடுக்கிற அளவில் மட்டக்களப்பு சனமும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு இருந்த காலம். அப்ப அப்படி ஒரு ரயில் பயணத்தை எனக்கு ஒரு பொற்காலம் நான் எப்போ சொல்றேன். நான் அதே மாதிரி கனடால இன்னொரு இடத்துல இருந்தேன்னா அது என் 2வது பொற்காலம். என்னென்னா வாழ்க்கையில எல்லாம் அமையும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சமூகம், நல்ல ஒரு வேலை மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்துல. இதுல எத்தனை பேர் அதுல இருக்கிறோம். அதுல எல்லாருக்கும் தெரியும் விக்கி ஒரு சாரத்தோட வீக்கெண்டுக்குள்ள அந்த குவார்டர்ஸ்ல இருக்கேக்க அது ஒரு தனி கலை. ஒவ்வொரு தரம் எங்கட தனி பிரச்சனைகள், எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனைகள் எப்படி நடத்துறது, எப்படி அந்த இடத்துல நல்லா இருக்கிறது. அந்த ஓரளவுக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அந்த டிசைனை போட்டோணும். என்னென்னா ஆம்பளைகளுக்கு ஒரு தனி பேச்சுலர்ஸ் குவார்டர்ஸ், பொம்பளைகளுக்கு ஒரு தனி குவார்டர்ஸ் பக்கத்துல. அது அது ஒரு எல்லாரும் ஒன்றா சேரணும் என்ற நோக்கத்தில் கட்டினதோ தெரியாது. அப்படித்தான் குடுபட்டு இருந்தது. அப்புறம் அங்கால குடும்பமா அதுக்கு பக்கத்துல ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல். அப்ப எல்லாம் ஒரு கம்யூனிட்டி இஃபெக்டை கொண்டது கிழக்கு பல்கலைக்கழகம். இதுல எத்தனையோ பேர் இப்ப இருக்கணும். அதை பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுல விக்கி அந்த மெருகூட்டுறோன்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு எல்லா விதத்திலையும் ஒரு கன்ட்ரிபியூஷன் இருக்கும். இந்த சொல்லி அமசடக்கி என்று சொல்றதுக்கு விக்கி தான். பேசாம ஒரு சாரத்தோட இருக்கும். ஆனா பவர்ஃபுல் ஆர்குமெண்ட்ஸ் ஹி வில் மேக். மற்றது அந்த ஒரு ஆள்னு அந்த என்ன, யூ கான்ட் ஜட்ஜ் சம்மன் பை ஹிஸ் வேர்ட்ஸ், பட் யூ ஹேவ் டு ஜட்ஜ் சம்மன் பை ஹிஸ் டீட்ஸ். விக்கி அதுக்கு ஒரு உதாரணம். அது பொது தொண்டோ தமிழ் தொண்டோ துணிஞ்சு நிற்கிறதோ, he will speak out what he thinks. ஸோ அந்த ஒரு
ஒரு வாழ்க்கை எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒருத்தரும் விக்கியை பற்றி கூடாம சொல்றதுக்கே இல்லை. ஏனென்றா ஹீஸ் அன் ஓப்பன் புக். ஸ்டூடெண்ட்ஸ் முதற்க ஸ்டாஃப் முதற்க கொண்டு சப்போர்ட் ஸ்டாஃப் முதற்கொண்டு மற்ற எல்லாருக்கும் தெரியும். அந்த சில பேரை ஜட்ஜ் பண்றது வந்து எங்களோட சாப்பாட்டு கடை அப்பு. அந்த அந்த அதில் ஒரு அப்பு வந்து நாங்கள் அங்கே போய் சாப்பிட்றோம். நாங்கள் அவர்கிட்ட ஒரு தகப்பனமான ஒரு குட்டி கடை வச்சு சாப்பிட்றோம். அது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் எல்லாரும் அங்கே போய் சாப்பிட்றது. அப்போ அந்த அந்த சில பேர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வந்து அப்புன்ற ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா அப்போ சொன்னா ஒரு நல்ல மனுஷன் தான்டா. அப்படி ஒரு பெயர் பெற்ற விக்கியும் அதுல ஒரு பெயர் பெற்றாள். தேங்க்யூ எவ்ரிவன். இதுல எல்லாரையும் பார்க்கல தெரியுது விக்கி சார் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி என்னன்னா ஜஃப்னா யூனிவர்சிட்டி என்னன்னா அவற்றை சேவையை நிறைவா செய்திருக்கிறார். ஏனென்றா எல்லாரும் உற்சாகத்தோட இங்க பங்களிக்கணும். என்னுடைய பொதுவான ஆரம்ப காலத்துல நான் ஒரு ஜூனியர் லெக்சரரா ஜஃப்னா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இருக்கல. அதுக்கு முதல் நான் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் நானும் ரோஹானும் ஒரே பேட்சில் படிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் என்டர் பண்ணிக்கல எங்களுக்கு அவர் அப்ளைட் மேத்ஸ் டியூட்டோரியல் எடுத்தவர். அப்ப அந்த உங்களுக்கு மேத்ஸ் படிக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியும் தாபான்னு சொல்லி பார்ஷல் டிஃபரன்சியேஷன் படிப்பிக்கிறார். அப்ப நிறைய வந்து அவர் டாபான்னு சொல்லி நாங்க அவரை டாபான்னு தான் நாங்க கூப்பிடுறாங்க. அவற்ற உடல் அமைப்பும் கிட்டத்தட்ட டாபா மாதிரியே இருக்கு. அதை விட பிறகு நான் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்த பிறகு அவர் இங்க சசெக்ஸால திரும்பி வந்த போது அப்பதான் ஸ்காலர்ஷிப்க்கு நிறைய அப்ளை பண்ணி கொண்டேன். ஜஃப்னா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுண்டா கொஞ்சம் கஷ்டம். அப்ப அந்த டைம்ல ஒரு லெட்டர் போய் அங்கே போய் திரும்பி அனுப்புறேன்னா சரியான டைம் எடுக்கும். அப்ப விக்கி சார்ட்டு தான் கேட்டுனான், சார் எனக்கு ரெஃபரன்ஸ் எழுத தாரீங்களோ. அப்ப அவருக்கு என்னென்னு சொன்னா ஒரு டியூட்டோரியல் தான் எனக்கு எடுத்தார். அப்ப எனக்கு என்ன படிச்சது அவருக்கு வடிவா தெரியாது. ஸோ அவர் சொன்னார் என்னன்னா, நான் ஜஃப்னாக்கு போறேன், போயிட்டு வந்த பிறகு இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எழுதித்தான். ஜஃப்னாவில் போய் ப்ரொஃபஸர் தர்மரத்னத்தோட கதைச்சு அவர் இந்த ரெக்கமெண்டேஷன் அவர் என்னென்ன சொன்னாரோ அதைத்தான் திரும்பி வந்து அவர் ஜெனுவினா எழுதினார். என்னை பற்றி அவர் இதை எழுதல. அவ்வளவுக்கு ஜெனுவின் ஆனவர். அதைத்தான் நான் சொல்றேன். இஸ் வெரி ஜெனுவின் ஆன் ரைட்டிங் திஸ். அவரால் தான் நான் இங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு இருப்பேன். பட் என்னால அவருக்கு போய் ஒரு நன்றியை சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைக்கல. சரியான வருத்தத்துல இருக்கிறேன். இந்த நேரத்துல அட்லீஸ்ட் உங்களுக்காவது அந்த நன்றியை தெரிவித்துறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். I'm really happy to say that because of him I'm like in this position at the moment, and thank you very much, and I will always keep in memory. Actually, I know him as a student. When I was entered to the university, Vicky was the head of the department for the mathematics. Then when I became as a staff, he's the person gave the application to join the UT at the time. Now we have the TAU after the problem in 2005. We renamed and we are functioning the teachers union as a TAU. So he was long time, as earlier mentioned, he was long term trade unionist actually for that academic to maintain the academic rights and all these things. So sir வந்து எனக்கு இன்னொன்று இந்த வைஃப் வந்து சார் ஸ்டூடெண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் நாங்கள் சேம் பேட்ச். சாரோட ஒரே கம்யூனிகேஷன் இருக்கிற நாங்கள் இந்த மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டாஃப் முழு பேரும் சார் ஸ்டூடெண்ட்ஸ். அதோட எங்களை வைஃப்ல பேட்ச் மேட்ச் ஒரே மீட் பண்ணக்குள்ள விக்கி சாரை கதையாத நாள் இருக்காது அநேகமா தான் இருந்தது. விக்கி சார் ஜெயசிங்கம் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ரைட்ஸுக்காக அவர் போராடினவர். அவருடைய அந்த ஃபியூனரல் அவர் வைஃப் எங்களோட வைஃப் விட்டு சொன்னாங்க, இப்படி
ஒரு சரியான மனத்தாங்க தான் அந்த வைஸ் சான்சலர் இது ரிமூவ் பண்ணப்பட்டது ஜெஃப்னாவில். அது நாங்கள் ஒழுங்காக எல்லாரும் ரைட்ஸையும் பாதுகாத்தவர். அவரை ரைட்ஸ் ஒன்று மீறப்படுவது எல்லாருமா செய்தது குறை என்று நினைக்கிறோம். நாங்கள் அதை ஜெயசிங்க சொன்ன மாதிரி நாங்கள் அதை ஹைலைட் பண்ணி முன்னுக்கு வர இல்லை. சார் ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணவர் நான் அன்னைக்கு அது ப்ரொசீட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அந்த கேஸுக்கு அது ஒரு அநியாயமாக இருக்கின்ற ஒரு விடயம். நாங்கள் தவறிட்டோம் அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு. ஆனாலும் நான் நினைக்கிறேன் எல்லாரையும் விட நான் ஒரு ஜூனியர் இந்த குரூப்பில் கடைசி காலங்களில் ஈஸ்டர்னில் உருவாக்கப்பட்ட பேச்சுகளை நாங்களும் நான் மெட்ஸ் படிக்க இல்லை, ஆனால் சார் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆக்கள் நாங்களும் ஒரு ஆக்கள். டீச்சர்ஸ் யூனியனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கண்ட்ரிபியூஷன் பெருசு. உடனே எந்த ஸ்டாஃப் வந்தாலும் அவருடைய ஓஎஸ் அவருடைய பியோன் வேறு அப்படித்தான் எங்களுடைய மனசு. யூனியனை காக்கள் சேர்க்கிறது, யூனியனை பலப்படுத்துறது, அப்ரோச் பண்றது, அதோட எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கோயில் பிள்ளையார் கோயில்ல இந்து மாமன்றம், அதுல கோயில்ல வளர்ச்சி இந்து மாமன்ற நடவடிக்கைகள் நிறையவே இருந்தது. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி வரலாற்றுல சேர்ற காலத்து ஒரு காலம் மறக்க முடியாது, மறக்கவும் இயலாது. அப்படியானால் நாங்கள் உடனே அன்றைக்கு எங்களோட சார்பில் யூனியனால நாங்கள் எங்களுடைய மெம்பர்ஸ் எங்கள் வைஃப் கூட எல்லாரும் நாங்கள் அங்கே போனாங்க. அங்கே ஃபியூனரலில் பங்கு பெற்ற சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ சாருடைய இழப்பு பெரிய ஒரு இழப்பு. அவர் பதவியில் இருக்கும் போதே அது சொல்லுவாங்க எல்லாருக்கும். அப்படி இவங்களுக்கு கவலையாக இருந்தாலும் அப்படி கிடைக்காது. அப்படி ஒரு வாழ்ந்தவர்களுக்குத்தான் அப்படி உடனே சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த பதவியில் இருக்கும்போது அந்த ஆசைப்பட்ட மாதிரி அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கிறார் சார். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். நான் பேராசிரியர் விக்னேஸ்வரன் சார்கிட்ட மாணவியாக இருந்தேன். அவருடைய தலைமையின் கீழ் விரிவுரையாளராகவும் பணியாற்றினேன். அவருடைய இழப்பு எங்களுக்கு சரியான பேரிழப்பாக இருந்தது. கேட்டவுடன் அதிர்ச்சியாகவும் என்ன செய்வதென்று சொல்லிலாமல் இருந்தது. நாங்கள் அவரிடமிருந்து நிறைய உதவிகளையும் அறிவுரைகளையும் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் மாணவராக இருந்த காலத்தில் ஒரு 32 பேர் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தோம். அந்த காலகட்டம் 1993ஆம் ஆண்டு. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பிரயாணம் செய்வதென்றது மிகவும் கஷ்டமான காலம். எங்களை ஒரு தரம் கூட்டிக் கொண்டு வரக்கும் பயப்பட்டவர்கள் வீட்டில். அந்த கடுமையான காலகட்டத்துல இந்த 32 பேரையும் எல்லா பயண ஒழுங்குகளையும் செய்து கிளாலி கடநீரால எங்களை கூட்டிக் கொண்டு வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்துல சேர்த்த ஒரு மனிதன். அப்ப இதுல இருந்து அவருடைய மனைவியும் எங்களுடன் வந்தபடியால் எங்கள் கேர்ள்ஸுக்கும் பெரும் உதவியாக இருந்தவர். சாரும் அவருடைய மனைவியும் சேர்ந்துதான் எங்களை இங்கு கூட்டி வந்தவர்கள். அவர் அன்று கூட்டி வந்தபடியா தான் நாங்கள் இன்று இந்த நிலைமையில் இருக்கிறோம் என்று நான் நினைத்துக் கொள்வேன். அத்தோடு எங்களுக்கு அவர் கடுமையான பாடங்கள், ரியல் அனாலிசிஸ், நியூமெரிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் சரியான கடுமையான பாடங்களை நினைப்பவர்களுக்கு சரியான எளிய முறையில் கற்பித்தல தந்து எங்களை உருவாக்கியவர். அவர் ஒரு கல்வி ஆசானா இல்லாமல் சிறை பக்தியோடையும் இருந்து எங்களுடைய பேட்ச் இருக்கைக்கான் கிழக்கு பல்கலைக்கழக பிள்ளையார் கோயில் கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் எங்கள் மாணவர்களை தன்னுடைய சொந்தங்கள் மாதிரி நினைத்து அவர்களுடன் கூட நின்று அந்த கட்டிடம் முழுமை பெறுவதற்கு மிகவும் உதவி புரிந்தவர். அதை எங்களோட ரோஹான் சார் சொல்லி இருக்கிறார். இந்த இதுல மிகவும் உறுதுணையாக நின்றவர் எங்கள் மாணவர்களோட. அத்துடன் அவர் உருவாக்கிய மாணவர்கள் இப்போ தற்பொழுது எங்களது கணிதத்துறை கிழக்கு பல்கலைக்கழக கணிதத்துறையில் பேராசிரியர்களாகவும் சிரேஷ்ட விரிவுரையாளர்களும் அனைத்து பேரும் எங்களோட விக்கி சாரால் உருவாக்கப்பட்டவர்கள் என்றது குறிப்பிடத்தக்கது. முழு பேரும் விக்கி சார்ந்த மாணவர்கள். அதோட தற்போது நடைமுறையில் இருக்கிற பாடத்திட்டம், கணிதத்துறைக்கான பாடத்திட்டம்
சார் இங்கே இருந்து கிழக்கு பல்கலைக்கழகம் 2004ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகம் சென்ற பிறகு எங்களுக்கு ஒரு ஆலோசகராக இருந்து அதனை வடிவமைத்து கொடுத்தவர். அவர் வடிவமைத்து கொடுத்த பாடத்திட்டம் தான் இப்போ தற்பொழுது எங்கள் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நடைமுறையில இருக்குது. அதை நான் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். அத்தோடு அப்படி உருவாக்கிய எல்லோரும் நாங்கள் கடைசி சென்ற சனிக்கிழமை நாங்கள் அவரோட இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்கு நேரடியாக சென்றிருந்தோம். பின் நிறைஞ்ச கனத்த மனத்துடன் தான் திரும்பி வந்தோம். நாங்கள் சிறந்த இழப்பு எங்களை கணிதத்துறை சார்பாக இலங்கையில் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் உள்ள அநேக கணிதத்துறை சார் நிபுணர்களுக்கு ஒரு பெரும் இழப்புன்றதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அத்துடன் அவரது குடும்பத்திற்கு இந்த இழப்பை தாங்கிக் கொள்ளும் சக்தியை கொடுப்பதற்கும் அவரது ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் 2001ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இணைந்த பிறகுதான் அவருடைய தொடர்பு எனக்கு ஏற்படுகிறது. 2004ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்துக்கு மாறி சென்று விட்டார். அந்த இடைப்பட்ட காலப்பகுதி பழகி எனக்கு ஒரு சித்தப்பாண்ட ஸ்தானத்தில இருந்து என்னுடைய எல்லா விதமான முன்னேற்றத்தையும் காரணமாக இருக்கிறார். நான் அன்றைக்கு தொழில் நிலையில இருக்கின்றேன் என்று சொன்னால் அவற்றை பங்கு மிக மிக அளப்பெரியது. நிறைய விடயங்கள் எனக்கு இருக்க அவரை பற்றி சொல்றதுக்கான இப்போ அது சொல்றதுக்குரிய நேரம் போதாது. ஒன்றை மட்டும் ரியா சொல்லி நான் விடுகின்றேன். மிக அண்மையில் நான் வேலை செய்யும் இடத்திலிருந்து எனக்கு ஒரு உயர்வு கிடைத்தது. கிடைத்த பொழுது என்னுடைய சூப்பர்வைசர் எனக்கு சொன்னது, நீர் ஒரு நல்ல ஒரு இடத்தில் நல்ல ஒரு ஆளுமைக்கு கீழ் நீ வேலை செய்து இங்கே வந்திருக்கிறீர், அதால்தான் நமக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு. அந்த நேரம் மிக்க சார் இருக்கின்றார், அவர் நம்மோடு பிரியவில்லை. பட் நான் உடனே அவருக்கு சொன்னா அது காரணம் குறிப்பிட்ட பேர்களை நான் சொன்னேன்னா அதுல முக்கியமா நான் சொல்லப்பட்ட விடயம் ப்ரொஃபசர் விக்னேஸ்வரன். அது பிறகு நான் நினைச்சிருந்தேன் சிலருக்கு அடுத்து நான் சொல்ல வேணும் என்று சொல்லி நான் கேட்கல. எனக்கு இந்த செய்தி கிடைச்சது, என்னால தாங்க முடியவில்லை. நான் நினைக்கிறேன் அவரும் எனக்கும் நிறைய ஒத்துப்போனதுக்கான காரணம் நானும் கொஞ்சம் மிருநம்பிக்கை கூடியவர். அவருக்கு அது கனடாங்கள் அடிஷனல் வந்த உடனே கல்சாட்டி விரதம் ஆரம்பித்தது. நான் விரதம் பிடிக்க தெரிஞ்ச உடனே எனக்கு சொன்னது, எங்க இங்க முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கின்றது, சித்தாடி முருகன் கோயில் இருக்கின்றது, நானும் அங்க போகிறேன், நீரும் அங்க வேற மாட்டேன். இது நான் அவரை சந்தித்து ஒரு 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 மாதத்துக்கு நடந்த விடயம். அப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அவருடைய மனைவி பிள்ளைகள் இந்த மீளாத்திலிருந்து மீண்டு அவர் என்ன விரும்பினாரோ அது மாதிரி அவர் மேல் இருந்து பெற வேண்டும். அவற்றை ஆத்மா சார்ந்த இடையே இல்லாமல் எனக்கு விட வருகின்றேன். முக்கியமாக இதை ஒழுங்கு செய்த வாய்சன் சார், ஜெயக்குமார் சார், கணேசன் மற்றும் இதில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த மாதிரி மாந்த நன்றிகள். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். இந்த முக்கியமான நிகழ்வில் கலந்துள்ள என்னை அழைத்தமைக்கு மிகவும் நன்றியும் மதிப்பும் அந்த ஆர்கனைசர்ஸுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நான் 1999ஆம் ஆண்டு உதவி பதிவாளராக கிழக்கு சென்ற பொழுது அங்கு உதவி நிதியாளராக இருந்த மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் எனக்கு முதல் அறிமுகப்படுத்தியது ப்ரொஃபசர் விக்னேஸ்வரன் சார் அவர்களைத்தான். அன்றிலிருந்து எனக்கு ஹலோ கிளியரா இருக்கா? ரைட். அன்றிலிருந்து அவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு எனக்கு அவருடைய இறுதிக்காலம் வரை கிடைத்ததைக்கு மிகவும் சந்தோஷம். முதல் நான் கிழக்கு பல்கலைக்கழகம் சென்ற பொழுது எனக்கு எஸ்டாப்ளிஷ்மென்ட் பிரான்ச் தான் கிடைத்தது. ஆகவே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அப்போதைய கவுன்சில் மீட்டிங்களில் கலந்து கொள்வதற்கு. அந்த காலத்தில் கவுன்சில் மீட்டிங்குக்கு நான் கூடவே அதாவது ப்ரொஃபசர் விக்னேஸ்வரன் சார் அவர்களுடன் கூடவே பல சந்தர்ப்பங்களை கலந்து கொண்டிருக்கிறேன். ஏனெனில் நானும் அவரும் செங்கலடியில் இருந்தாங்கள். ஆகவே எங்களுக்கென்று ஒரு வேன் வரும். ஆக இருவருமாக சென்று கொண்டு
மீண்டும் இருவருமாக செங்கலடிக்கு வந்த நாட்கள் மறக்க முடியாதவை. அந்த காலத்தில் நாங்கள் அத்துடன் கவுன்சில் கூட்டங்களில் கூட அவர் நினைக்கிறேன் செனட் ரெப்ரசன்டேட்டிவ் டு த கவுன்சில் மெம்பர், அவர் செனட்டுகளால் வந்திருந்தார் அந்த காலகட்டத்திலே. அப்பொழுது அவர் தனது கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து கூறி முடிவுகளை எடுக்க செய்வதில் மிகவும் வல்லவராக இருந்தார். அவர் அதிகம் கலைக்க மாட்டார், ஆனால் அவர் கலைக்க முற்பட்டால் நிச்சயமாக அவர் நினைத்ததை சாதித்து தான் தீருவார். அந்த ஆளுமையை நான் பல தடவை அவரிடம் கண்டிருக்கிறேன். அத்துடன் கவுன்சில் கூட்டங்களில் மிகவும் காரசாரமான வாத பிரதிவாதங்கள் நடக்கும். அவர் மிகவும் காரசாரமாக தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவார். ஆனால் சில சமயங்களில் அது சண்டை போலும் இருக்கும். ஆனால் கவுன்சில் கூட்டம் முடிந்தவரை பார்த்தால் மிகவும் நட்புறவுடன் அனைத்து அலுவலக வேலைகளை மறந்து எல்லோருடனும் சிறப்பாக நட்புறவாக உரையாடி மகிழ்கிற ஒரு உயர்ந்த மனப்பக்குவத்தை அவரிடம் நான் கண்டேன். அத்துடன் பல தடவைகள் அத்துடன் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய நட்பு இருந்தது. முக்கியமாக அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடன் பழகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருந்தது. ஏனென்றால் என்னுடைய மனைவியும் அவருடைய மனைவியும் ஒரே பாடசாலையில் கல்வியேற்றவர்கள். அவருடைய மனைவியின் தங்கை என்னுடைய மனைவியினுடைய கிளாஸ்மேட். ஆகவே மிகவும் குடும்ப நட்புடன் நாங்கள் பழகி வந்தோம். மீண்டும் நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தற்போது பிரதிபதிவாளராக இருக்கிறேன். எனக்கு ஒரு சபெட்டிக்கல் லீவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு ஒன்று கிடைத்தது, வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போது நான் சபெட்டிகளுக்கு அப்ளை பண்ணும் பொழுது ப்ரொஃபசர் வசந்தி அரசரட்னம் அவர்கள் விசியாக இருந்து விடைபெறுகிற காலம். அப்போது அவ மிகுந்த அக்கறையுடன் என்ன எடுக்க இருந்தவா. அதுக்கு பிறகு எனக்கு இங்கே கொழும்பு யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் ரிலீஸ் எடுக்கிறதுல சிக்கல் இருந்த பொழுது என்னுடைய நல்ல காலம் ப்ரொஃபசர் விக்னேஸ்வரன் அவர்கள் வைஸ் சான்சலராக வந்ததாலே அவர் நேரடியாகவே கொழும்பு யூனிவர்சிட்டியோட தொடர்பு உண்டு. என்னை அந்த சபெட்டிக்கல் அசைன்மெண்ட்ல ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிறதுல மிகுந்த அக்கறையுடன் ஈடுபட்டார். ஆகவே அவருடைய அந்த முன்முயற்சியாலும் அவர் எடுத்த நடவடிக்கையாலும் எனக்கு ஒரு 1.5 வருடங்கள், அதாவது 2017 and 2018 அவருடன் கூட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. அக்காலகட்டத்திலும் கூட அவர் வைஸ் சான்சலராக இருந்தாலும் நட்புறவுடனே என்னுடன் பழகினார். நாங்கள் நட்புறவுடனுடைய ஒரு நல்ல சூழலில் வேலை செய்த ஒரு மனநிலை என்றும் எனக்கு இருக்கிறது. அத்துடன் இறுதியாக நான் ஒழுங்கு பண்ணிய அந்த பிரிவுசார வைபவத்திலும் நிச்சயமாக அவர் தனது மனைவியுடன் கலந்து கொண்டு சிறப்பித்தது என்றும் மறக்க முடியாது. நாங்கள் என்ன ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தபடியால் அவர் இறுதியாக நான் அரேஞ்ச் பண்ணி அந்த நிகழ்வு ஒரு எங்களோட கோப்பாயில் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணேன். அவர் ஃபேமிலியாக வந்து கலந்து சிறப்பித்து இறுதி நேரம், அதாவது இரவாக நாள் ஒரு 11 o'clock வரை எங்களோட இருந்து மகிழ்ந்து பல விஷயங்களை கதைத்துட்டு போனவர். அதுக்கு பிறகு நான் சபெட்டிக்கலை முடித்து இந்த கொழும்புக்கு வந்துட்டேன். கொழும்புக்கு வந்தாலும் அவர் அடிக்கடி என்னோட தொடர்பு கொள்வார். நாங்கள் கதைத்து கொள்வோம். அப்படி ஒரு நல்ல உயர்ந்த உள்ளங்கொண்ட சிறந்த ஆளுமையுடைய நண்பருடன் பழகியதையிட்டும் அப்படியான வாய்ப்பு எனக்கு கிடைத்ததையிட்டும் நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அத்துடன் அவரது ஆத்மா சாந்தியடைய எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் எனது அந்த அனுதாபங்களையும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வாய்சரன் ஜெயக்குமார் ஆர்கனைஸ் பண்ணினருக்கு. மிகவும் கனத்த இதயத்தோட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்றேன். நான் 90ஆம் ஆண்டு பிற்பகுதியில் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு போய் குவார்ட்டர்ஸில் இருந்தாங்க. அப்போ அந்த நேரம் அடுத்த வருஷம் எனக்கு 91 அவர் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்து வருகிறார்கள். திருமணமான நம் தம்பதிகளாக அவர்கள் வந்து குவார்ட்டர்ஸிலே எங்களோட சேர்கிறார்கள். டாக்டர் ஜெயசிங்கம் ஒரு குவார்ட்டர்ஸில் இருந்தவர். அந்த டைம் ஸ்வபாலன் அவர்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு தெரியும். அந்த நேரம் ஒரு கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு அந்த விடுதி இருந்த இடம் ஒரு சரணாலயம் மாதிரி ஒரு பெரிய ஒரு காட்டுக்கு நடுவில் குவார்ட்டர்ஸ் இருந்தது.
ஜெயசிங்கம் சார்ட்ட ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் பிளாட் ஒரு பக்கத்துல இருக்கும். அதில் சிங்கம் புலியை தவிர எல்லாமே இருந்தது. எங்களுக்கு பின்னேரத்துல எல்லாரும் வந்து கூடி கலைப்பன் விக்னேஸ்வரன் சார் வருவார். நம்பினால் நம்புங்கோ எல்லாரோட சேர்த்து பாட்டெல்லாம் பாடுவார். அது ஒரு காலம். அப்பொழுது எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒற்றுமையும் இருந்தது. நாங்கள் 2 பேரும் பிசிக்கல் சயின்ஸ் கிடைச்சு போனதுக்கு பிறகு 2ஆம் தரம் இன்ஜினியரிங் கிடைச்ச ஆக்கள். இப்போ நான் கேள்விப்பட்ட போது அவர் எனக்கு சொன்ன விஷயம், இதில் கான்சென்ட்ரேட் பண்ணும், இது பிஹெச்டி பிடிச்சு நல்லா வரலாம்னு சொல்லி அந்த சம்பவம் மறக்க முடியவில்லை எனக்கு. 2000 அளவில் நான் நான் இயறப்பையா சொல்கிறேன். 90 நான் 90 கடைசியில் நான் போனால் 91 அவர் வரேன். நான் 2000 நான் லீவ் பண்ணி பிஹெச்டிக்கு போயிட்டு நியூசிலாண்டுக்கு. அதுக்கப்புறம் என் வைஃப் அங்கே டீச் படிக்கிட்டு வந்தவ. அப்போ அந்த நேரம் அவருக்கு அந்த நேரம் அங்கே டிபார்ட்மெண்ட் ஹெட்டால் நடந்த பிரச்சனைகள், ஹரஸ்மெண்ட், அதற்கெல்லாம் யூடிஏ ட்ரேட் யூனியனிஸ்டாக அவர் ஹெல்ப் பண்ணினவர். மிகவும் நல்ல ஒரு மனிதர். எனக்கு தெரிய அவருக்கு எதிரிகள் என்று இருக்க மாட்டார்கள். யாழ்ப்பாண பல இடத்திலே கேட்டால் சொல்வார்கள், மிகவும் சார்ந்தாக அதிர்ந்து பேச மாட்டார். ஆனால் எங்களுக்கு தெரியும் அவருடைய அறச்சீட்டத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு அநியாயத்தை கண்டால் நிச்சயமாக அவருக்கு கோபம் வரும். பிற்காலத்திலே அவர் அதை வேறு மாதிரி மாற்றிக் கொண்டிருக்கலாம். ஆரம்ப காலத்திலே மிகவும் சண்டை பிடிப்பார். பிரச்சனை ஒரு அநியாயத்துக்கு எதிரென்று சொன்னால் எனது சம்பந்தமான சில விஷயங்களும் கூட அவர் சண்டை பிடிச்சிருக்கிறார். அருமையான மனிதர். நான் இறுதியாக 2018 போன போது அவர்கிட்ட வீட்டில் போய் நாங்கள் சாப்பிட்டு கலைத்து வந்திருந்தோம். இந்த வருஷம் நான் வருவேன் என்று சொல்லியிருந்தேன். எனக்கு போக முடியவில்லை. எனக்கு திடீரென்று ஒரு லெக்சர்ஸை மாற்றி போட்டதால எனக்கு போக முடியாமல் போயிட்டது. என்னது சொல்றது, இப்ப இந்த ஆடு பிடிக்கிற கதையெல்லாம் ஞாபகம் வருகிறது. அந்த நேரம் நானும் ஒரு கால் ஆடு வாங்கி கொண்டு வரைக்கும் அவர் ஆடு பிடிக்க வாங்க போறேன். இப்படி அடிக்கடி நாங்கள் கருத்த பாலம் கரடி இந்த சந்திகள் எல்லாம் அவர் தான் அடிக்கடி போறது. யாருக்கும் யூனிவர்சிட்டியில என்ன பிரச்சனை இருந்தாலும் விக்கி சாரத்தான் போய் பிடிக்கிறது எல்லாரும். அது பெரிய உண்மையில இன்னொரு விஷயம், ஞானேசன் சொன்னதற்கு பெரிய ஒரு அந்த நேரம் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு அநியாயம் நடந்தது. அதை கல்வி சமூகம் பெரிய அளவிலே தட்டி கேட்கவில்லை. நாங்கள் அந்த அவர் நிலப்பு எல்லோருக்கும் ஈடு செய்ய முடியாதது. முக்கியமாக அவர்கள் குடும்பத்துக்கு இளம் குடும்ப பிள்ளைகள், அவர்களுக்கு இந்த அனுதாபங்கள். அனைவருக்கும் நன்றி. என்னடா ஜெயக்குமார் சார், எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச குரு மாதிரி தான் அதில் இருக்கிறீங்க. எந்த ஆசை அவற்றை சேவைகள், அவர் செய்த சேவைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொன்னீங்க. எனது ஆசை அவருடைய சேவைகள் மேலும் தொடரணும். அது தொடர்றதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, நான் நினைக்கிறேன், எங்களோட அந்த மட்டக்களப்பு பாவியில இந்த கண்டல் தாவரங்கள் எல்லாம் அழிந்திருக்குது. அதை ஓரளவு இவர ஞாபகார்த்தமாக அந்த கண்டல் தாவரங்களை முழு புனரமைப்பு செய்வதற்கு ஏதாவது செய்யலாமா? ஒரு ப்ராஜெக்டுகள் மாதிரி செய்து வாழ்வாதாரங்களை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடு செய்யறதுக்கு அர்ப்பணிக்க வேணுமென்றதுதான் எந்த ஆசை. அதுதான் எனது ஆசை. அதைத்தான் இந்த இடத்துல கூற நான் விரும்புகிறேன். ஓகே, நன்றி. நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், அருமையாக அவருடைய பயணித்த அத்தனோரும் நான் என்னை பற்றி கொஞ்சம் அறிவுப்படுத்துகிறேன். நான் அவர்
ஊரை சேர்ந்தவன். நான் அவருக்கு சீனியராக படித்தவன். சிறு வயதில் அவருடைய சிறு சிறு சம்பவங்கள் என்னோடு சேர்ந்து பயணித்தன. எளிமையின் இருப்பிடம், ஏழ்மையில் எளிமையின் இருப்பிடம். அதனால்தான் இவ்வளவு தூரத்தை அவரால் பயணி, இவ்வளவு இதை எட்டி பிடிக்க அவரால் முடிந்தது. அந்த நிகழ்வை நினைக்கும் பொழுது எனக்கு மிக மிக பெருமிதமா இருக்கு. நான் 2.5 மணித்தியாலத்து மேல் நான் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அளவிலே நான் மிக மிக பாக்கியசாலி என்றதை இதில் நான் சொல்வேன். நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு விஷயம் கதைத்தீர்கள். என்னென்ன சொன்னா, அவருடைய பேரில் ஒரு இதை கொடுக்கும்படி ஏதாவது ஒரு அவருடைய பேரால் இதை செய்யும்படி இந்த முதல் பேசிய கணேஷ் அவர்கள் சொல்லி இருந்தார். அப்ப அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதற்கு எங்கள் ஊர் சார்பில், நான் கனடா தேசத்தில் இருக்கிறேன், எங்கள் ஊர் ஒன்றியம் ஒன்று இங்கே அமைத்திருக்கிறோம், திருநெல்வேலி ஒன்றியம். அந்த ஒன்றியத்தில் அவர் எங்களுடைய 19 ஆண்டு விஷயம் செய்த போது நாங்கள் அவரை கௌரவித்து எங்கள் உடன்பிறவா தம்பி, உடன்பிறவா அண்ணன் என்று சொல்லி அவர்களை எல்லாம் அணைத்து, அவருடைய எல்லாம் அனுசரித்து அவர்களை திருப்பி அனுப்பிட்டு. ஆனா இந்த செய்தியை நாங்கள் கேட்ட பொழுது எல்லோரும் ஸ்தம்பித்து விட்டோம். அதை என்னென்று எப்படி அதை சொல்லுவது எங்களுக்கு தெரியவில்லை. அவ்வளவு வேதனையா இருக்கிறது. அதனால்தான் நான் இதை அவர் பெயரால் ஆரம்பித்து எங்கள் ஊர் சார்பாக நாங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு உதவியை அவர்களுக்கு செய்து கொடுப்போம் அவற்றை பெயரால் என்று கூறிக்கொண்டு, இதை நான் ஏன் சொல்லுகிறேன்னா, இந்த மண் எங்களோட மண், இனிவில் மண் சார்ந்தது. அவர் எங்களோட ஊரை விட அவர் பயணித்த ஊர்களுக்கு, அதுவும் மட்டக்களப்பு பகுதியை நான் தெய்வமாக அவர் நினைக்கிறேன் சொன்னா, அவர் தன் நிலை மறந்து செய்வார். இதை யாருக்காகவும் செய்யவில்லை, தன்னுடைய சேவை எல்லாரிடமும் போய் சேர வேண்டும் என்றதற்காக இந்த கதைத்த அத்தனை உள்ளங்கள், அத்தனை பிறந்தவர்களுக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த அனுதாபத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் எனக்கு தெரியவில்லை. இவர்கள் எல்லோருக்கும், இதை ஒருங்கமைத்த உங்களுக்கும், இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு இது வார்த்தை பேச தந்த உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். எங்களால் முடிந்ததை நாங்கள் எப்படி தொடர்பு கொள்வதை எங்களுக்கு தெரிவித்தால் போதும் என்று கூறி விடைபெறுகிற சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி இந்த ஆழ்ந்த அனுதாபத்தை நன்றியுடன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே தெரிஞ்ச முகங்கள் தான். அவருடைய அகடமிக் சைடை பற்றி கதைக்கிறதுக்கு நிறைய பேர் கதைச்சிட்டீங்க. அவருடைய ஒரு ஷார்ட் ஸ்டின் தான் நானும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கிடைச்சது. உண்மையிலே ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு வர்றதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தவரும் அவர் தான். இதுவரைக்குமே எந்த தொடர்பும் கிடையாது, எந்த விதமான முன்னைய அறிமுகமும் கிடையாது. இருந்தாலும் அங்கே வர்றதுக்கு அவற்றை அந்த எல்லாரும் கூறின மாதிரியே அவற்றை அந்த நேர்மையான நடவடிக்கைக்காக அவர் எப்போவுமே ஃபைட் பண்ணுவார் என்ற ஒரு காரணம் நான் அங்கே ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். வந்திருந்த காலம் கூடிய ஒரு 2.5 இயர்ஸாக இருந்தாலும் அது ஒரு இவென்ட்ஃபுல் டைமாக தான் நான் கருதுனேன் என் லைஃப்பில். ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஒரு 25-26 இயர்ஸில் பர்டிகுலருக்கு விரைக்குள்ள நிறைய ரிஸ்க் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் அதுக்குள்ளே அங்கால விரைக்குள்ள வந்திருந்த டைமும் வந்திருந்த ஆக்களும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது. இவர் என்னுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தவர். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருந்த கம்ப்யூட்டர் யூனிட்டில் நான் வேலை செய்யக்குள்ள நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அதுக்குள்ளே வந்திருந்த ஒரு ஷார்ட் பீரியடு அதுக்குள்ளேயே. முக்கியமாக சொல்ல போனால் அவர்கிட்ட ஒரு வெரி ரியலி ஹெல்ப்ஃபுல் திங் நடந்து ப்ரொஃபஸர் ராமகிருஷ்ணனை கடத்தி கொண்டு போன நேரத்தில் நடந்தது. சம்மந்தம் இல்லாமல் நான் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி வந்து ஒரு பேட் ரெப்யூட்டேஷனில் போயிட்டு தான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்தினாக்களோட அந்த நேரத்தில் இவற்றை ஆடு வென்ற வியாபாரம் எனக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் அதில் இருந்து சில அறிமுகங்கள் இல்லாத ஊருக்குள்ள நான் வந்த நேரத்தில் யாருன்றதை அவருக்குமே தெரியாது. இருந்தாலும் அவர் போய் அதை தண்டதலையில் எடுத்து கதைச்சி போட்டு வந்தவர். அப்படியான யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பின்னிக்காத ஒரு ஆள். அந்த நேரத்தில் அவர் சின்ன சின்ன விஷயங்களையும் நுட்பமாக கவனம் எடுத்து செய்வார்ன்றதை அவர்கிட்ட அம்மாவுடைய ஒருக்கா நாங்கள் முனரா ஏர்லைனில் ஜெஃப்னாக்கு போயக்கில் அவர் கூட்டிக் கொண்டு போனான். அப்போ கூட்டிக் கொண்டு போன நேரத்தில் அவர் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே அவர் அதை வலு கீனாக அரேஞ்ச் பண்ணலேருந்து ஐ வாஸ் ஷாக்ட். சாதாரணமாக எங்களை யோசிக்கல இதில் இருந்து ஜெஃப்னாக்கு போகிறது தானேன்ற மாதிரி அவர் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே ஹி வாஸ் வரிட் அபவுட் மாம் அண்டு எப்படி சேஃபாக கூட்டிக் கொண்டு போகிறதுன்றது. அந்த தூரத்துக்கு ஒவ்வொரு
சின்ன சின்ன விஷயங்களையும் அக்கறை எடுத்து சேர்ற ஒரு ஆள். அவரோட சிஸ்டர் வந்து என்னுடைய பேட்ச்மேட். அப்போ அவர் கதைக்கிற நேரங்களில் சில நேரத்தில் சர்வ சாதாரணமாகவே கதைப்பார். அப்படி அவரோட கனெக்ஷனில் இருக்கிறீங்களா, அப்போ அங்கே யூஎஸில் இருக்கிறாவ அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு கேஷுவல் டோக்காக இருக்கும். அவர் ஒரு விசி லெவலுக்கு போன அப்புறம் கூடி 2017-16 பீரியட்லேயே கதை கேட்கல கூடி இட்ஸ் லைக் யூ ஆர் டாக்கிங் டு யுவர் நெக்ஸ்ட் டோர் நேபர். அப்படிதான் அவர்கிட்ட உரையாடல்கள் இருக்கும். அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் என் கசினுக்கு கூடாக நான் அங்கே ஒரு மலர் வளையம் வச்சுனா அதில் யூஎஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் கனடான்னு தான் நான் அங்கே செய்யக்கூடியதாக இருந்தது. குயிக்காக டெலிஃபோனில் 2-3 தரம் கதைச்சிருக்கிறோம். ஆனால் அது ஒரு 1 இயருக்கு முதல். இந்த நேரத்தில் ஒய்ஃப் பிள்ளைகள் அதை இருக்கிறான்னு நம்புகிறேன். அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அந்த நன்றிக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறிய விடைபெறுகிறேன். வணக்கம். நான் அருட்சோதி கந்தையா அவர்கள் திருவுருளின் சார்பில் கனடாவிலிருந்து கதைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் எம்மை விட்டு பிரிந்த துணைவேந்தர் விக்னேசன் அவர்கள் பாலகுவதற்கு இனியவர், பண்பானவர், நல்லதையை நினைப்பவர், நல்லொழுக்கம் பேணுபவர், நல்லுறவு காப்பவர், எல்லாருக்கு உதவும் நற்பண்பாளர். இன்று எம்முடன் இங்கில்லை. உண்மையில் அனைவருக்குமே தாங்க முடியாத துயரம். குறிப்பாக அவரின் துணைவியார் பவானி அவர்களது பிள்ளைகளுக்கு எந்த ஆறுதலையும் எங்களால் சொல்ல முடியாது. உண்மையில் அதுக்கு வார்த்தைகளே இல்லை. இழுவி திருவொன்றத்தின் சார்பில் அனைத்து உறவுகளுக்கும் அவர்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். விக்னேஸ்வரன் சிறந்த சமய பற்றாளர், சிறந்த முருக பக்தர். தினமும் அதிகாலை 4 மணிக்கு இழுவிற்கந்தன் ஆலயத்துக்கு சென்று ஆரத்தி அபிஷேகம் அலங்காரம் காண அவர்கள் கண்கள் என்றுமே மறத்ததில்லை. உண்மையில் அவர் இறுதி வரை அந்த ஆண்டவன் முருகனிடத்தில் சென்றுதான் வழிபட்டு வந்திருக்கின்றார். இதன் காரணம் என்னவோ இனிமே கந்தசாமி கோவில் நிர்வாக சபையில் அங்கத்தவராக இருந்து, பொருளாளராக இருந்து, தலைவராக அந்த முருகனை அவர் பக்கம் இணைத்திருக்கின்றார். அவரின் இளமை காலம் முதல் எனக்கு நன்கு தெரியும். மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவரது ஆரம்ப கல்வி முதல் உயர் கல்வி இருந்தது. மிகவும் கடினமான சூழ்நிலை. நான் நினைக்கிறேன் அவருக்கு புதன் திசை, ஜாதகத்தில் புதன் திசை உச்சத்தில் இருக்க வேண்டும். அவர்கள்தான் தங்களுக்கு வந்த சோதனையை சாதனையை ஆக்கிக் கொள்ள முடியும். அத்தகைய ஒரு பண்பாளர். மிகவும் குறைந்த 77 பௌதிக விஞ்ஞானத்துறை மாணவராக தெரிவு செய்யப்பட்டு 1982 கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளர் பணிபுரிந்து, அதனைத் தொடர்ந்து லண்டன் சசெக்ஸ் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி கௌரவ விருதினை பெற்று, பின்னர் கனடா, லண்டன் ஆகிய நாடுகளுக்கு இடம் வந்து அங்கு பொது நலவாய அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் பங்கேற்று அங்கு தமது ஆக்கங்களை முடிவுகளை சமர்ப்பித்து வெற்றி பெற்றவர். மீண்டும் தாயகம் வந்து கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்து, அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இடம் மாறி அங்கே விரிவுரையாளராக இணை பேராசிரியராக உயர்வு பெற்று பின்னர் விஞ்ஞான பீடத்திற்கான பீடாதிபதியாக உயர்வு பெற்று 2017ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமனம் பெற்று அந்த புகழ்பூத்த சிம்மாசனத்தில் அலங்கரித்தவர் எங்கள் அன்புக்குரிய விக்னேஸ்வரன் என்றால் மிகையாகாது. அந்நேரத்தில் எங்கள் இணுவை மக்களையும் இணுவில் மண்ணையும் முன்னிலைப்படுத்திய பெருமை அவருக்குத்தான் உரியது. 2019ஆம் ஆண்டு இங்கு கனடாக்கு வந்திருந்த போது அவரை நாங்கள் இணுவி திருவொன்றியத்தின் சார்பில் அழைத்து பாராட்டி கௌரவம் செய்தோம். உண்மையில் நாங்கள் அவரை பற்றி அரையரை மனத்தியாலும் ஒவ்வொருத்தரும் பேசினோம். ஆனால் உண்மையில் அவர் பேசியது 10 நிமிடம். அத்தனை முத்தான வார்த்தைகள் எல்லோரும் நண்பர்களுக்கும் இருந்து விடைபெற்று அதன் பின்னர் இந்த துக்ககரமான செய்தியை கடந்த வாரம்தான் இதை அறிந்து கொண்டு மிகவும் கவலைப்பட்டோம். அவரை நூறவர் உறவினர் என் அருகில் விட்டார். நான் கஜந்தன், ஜப்னா யூனிவர்சிட்டியில சீனியர் லெக்சரா இருக்கிறேன்.
இப்ப பிஹெச்டி செய்து கொண்டிருக்கிறேன் ஆஸ்திரேலியாவில். உண்மையா இந்த ரெண்டு நியூஸா கேள்விப்பட்டானோ உண்மையா எனக்கு ஒரு சரியான கவலையா இருந்தது. ஏண்டா எனக்கு பெருமையா இருக்கு. ரெண்டா முதலாவது ரிசர்ச் ஸ்டூடெண்ட் நான் தான். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துல மாஸ்டர் ஆஃப் பிலோசபி சேருக்கெல்லாம் நான் செய்தேன். ரெண்டா முதலாவது ஸ்டூடெண்ட். உண்மையா எனக்கு ஒரு பெரிய கவலையா இருந்து உடனே எனக்கு அது கன்ஃபார்ம் பண்றதுக்காக என்னண்டா சாருக்கு ஒரு 2 கிழமைக்கு முதலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தவரை ஒரு சின்ன ஒரு காயம் என்று நினைக்கிறேன். அதுக்காக நான் உடனே நான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக அங்க அடிச்சு கேட்டேன். அதுக்கு பிரதான் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஒரு கவலையா இருந்தது. சார் பார்க்க இல்லாம போயிட்டு ஒரு கவலை இருந்தது. ஆனா அதையும் எனக்கு இந்த நினைக்கிறேன் சார் துணைவியார் ஒரு வீடியோ லிங்க் கொண்டு அனுப்பியிருந்தவ. அதால நான் அந்த இறுதிச் சடங்கை பார்க்கக்கூடியா இருந்தது. அதுக்கு மேல நன்றி. சாரை பற்றி எல்லாரும் சொல்லியிருக்கணும். இதை விட பெருமையா அவரை பற்றி என்ன சொல்லியிருந்தேன், அவ்வளவு வயசு இல்லை என்றாலும் அவர் ஒரு சிறந்த ஒரு நல்ல குணம் உள்ளவர். அது மட்டும் தான் சொல்லலாம். நல்ல குணம் உள்ளவர், நல்ல ஒரு மனிதர். அவரை பல்கலைக்கழக சமூகம் வளர்ந்தது உண்மையா ஒரு கவலை. சார் இருந்திருக்கலாம். நிச்சயமாக அவருடைய ஆத்மா இனிவில் கந்தனை கட்டாயம் சேரும். ஏனென்றால் ஒரு நல்ல உள்ளம் உண்ட ஒரு நல்ல மனிதர். அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி. நாங்க விக்கி எனக்கு முதல் தெரியும் சசெக்ஸ்ல தான். அவர் முதலே போயிட்டார் அங்க. நாங்க புறா போனாங்க. நாங்க போய்க்கு எல்லாம் எங்களை எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் தந்து விக்கியும் பவானியும் எங்களை எல்லாம் வடிவா எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வாய்த்து நாங்கையும் பழகினாங்க. பிறகு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு திரும்பி வந்த பிறகும் ஒரே மிக்க குவார்டர்ஸ்ல இருக்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு மேனம் உள்ளவர். எப்ப சரி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்டால போய் ஒரு ஹலோ சொல்லாமல் ஒரு நாளும் போக மாட்டார். நச்ச உடனே சரியான கவலையா இருக்கு. இறந்த ஆண்டு காலம் விடிய எங்களோட பேட்ச்மேட் ஒரு ஆள் தான் அதை மெசேஜ் போட்ட உடனே அது 4 மணி அப்படி வந்தது. வந்த உடனே பார்த்த உடனே இது விக்கிக்கு தான் நடந்தது ஆண்டு. ஒரே அந்தரமா இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு மேனம் உள்ள ஒரு ஆள், இறைவன் பக்தி உள்ள ஆள், ஒரே விரதம் பிடிக்கிறாள். அவர் கட்டாயம் இறைவன் அடி சேர்வார். பவானியும் பிள்ளைகளுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். நான் ததீஸ்வரன் சுசுப்ரமணியம். நான் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ல 2000 ஆண்டு ஜாயின் பண்ணினேன் பிசிக்கல் சயின்ஸுக்கு. அப்புறம் 2009 வரை மக்கள் ஒர்க் பண்ணேன். அப்போ சார் மாணவனாக இருந்திருக்கிறேன். பிறகு அவரு கீழே வேலை செய்திருக்கிறேன் கம்ப்யூட்டர் யூனிட்ல. ஸோ எல்லாருமே அவற்ற பெருமைகளை பற்றி சொல்லிட்டு நான் அதை பற்றி பெருசா நான் திருப்பி கதைக்காமல் நான் எந்த ஒரு நினைவை நான் மீட்கலாம்னு நினைக்கிறேன். நான் படித்த காலத்துல லைக் கம்ப்யூட்டர் என்னோட இருக்கையில் அப்போ நான் யூஸ் பண்ற டைமுக்கு நான் கம்ப்யூட்டர் யூனிட்டை தான் யூஸ் பண்ற யூனிவர்சிட்டியில போய் அப்போ நான் செங்கல்ல இருந்தேன். அப்போ எவ்ரிடே லைக் கம்ப்யூட்டர் யூனிட் அந்த நார்மல் ஹவர்ஸுக்கு முதல் தான் ஸ்டார்ட் பண்றது. லைக் 1 hour ஸ்டார்ட். 7 மணிக்கு திறக்கும், இல்லாட்டி 8 மணிக்கு திறக்கும். அதே மாதிரி க்ளோஸ் பண்றது லைக் 7 o'clock இல்லாட்டி 8 o'clock, டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டேஸ். ஸோ நான் அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஃபர்ஸ்ட் அனுப்பேன் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கல. க்ளோஸ் பண்றதும் லாஸ்ட் பர்சனா லீவ் பண்ண கம்ப்யூட்டர் யூனிட்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் மார்னிங் சேர பார்ப்பேன். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சேர பார்ப்பேன். ஈவன் அங்க அதுல மிஸ் பண்ணாலும் இடையில நானும் சங்கரில் இருந்தேன். அப்ப இடையில சைக்கிள் வரைக்கும் இடையில சேர க்ளோஸ் பண்ணுவேன். எனக்கு முன்னால போனா பின்னால போறது இல்லாடி அப்படி. ஸோ அப்படி சேர அந்த ஹோல் பீரியட் லைக் எவ்ரிடே ஐ ஃபேஸ்ட் லைக் ஸோ ஈவன் லைக் ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கல விளையாடிக்க, ஈவன் வைஃபோட கதைக்கல சம்டைம்ஸ் ஐ டாக் அபவுட் ஹிம். I can tell இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, ஒரு கணவர் ஸ்டாஃபா இருக்கல எவ்வளவு நான் அவருக்கு மரியாதை வச்சுக்கிறேன்றதுக்கு உதாரணமா அவர் சொல்லாம.
ஒரு நாள் ஸ்டாஃப் ஆயிருக்கேக்கில் முன்னுக்கு கம்ப்யூட்டர் யூனிட் அந்த ஸ்டாஃப் ஏரியாவில் நாங்கள் இருந்தாங்களா. அப்போ இந்த கம்பியில் கோல் ஒன்று வந்தது. அப்போ நான் தான் பக்கத்தில் இருந்தேன். அப்போ ரிசீவ் பண்ணினேன் அடுத்து. அப்போ ரிசீவ் பண்ணின உடனே எல்லா ஸ்டாஃபும் எங்களோட வேலை செய்கிற எல்லாரும் அந்த ஏரியாவில் இருந்தவை அந்த டைம். அப்போ கோல் வந்தோடனே எழும்பி கோல் எடுத்து காய்ச்ச உடனே ஹலோன்னு சொல்லி போட்டு உடனே எழும்பிட்டேன். அடுத்த பக்கத்தில் விக்கி சார். அப்போ சார் அதை கேள்வி விட எனக்கு எக்ஸ்ட்ரா என்னது கொடுத்த ஞாபகம் இல்லை. இப்போ பட் முடிச்ச அப்புறம் எல்லாரும் சிரிச்சு அது மற்ற ஸ்டாஃப் ஏன்னா நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னா அவ்வளவு நான் அவர்கிட்ட மரியாதை வச்சிருந்தேன். ஸோ அவர்கிட்ட அந்த நியூஸ் கேட்ட உடனே என்னால் உடனே நம்ப முடியல. உடனே எடுத்து 2-3 பேர்கிட்ட எடுத்து கேட்டு நான் இது உண்மையான நிகழ்வான்னு சொல்லி. இந்த வாய்ப்புக்கு நன்றி. அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். இஸ் a nice soul. பழகிறதுக்கு நல்ல மனுஷன். நீங்க எல்லாரும் நல்ல குணங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. நான் சொல்றதுக்காண்டு பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா அவர் எல்லார பற்றியும் அவருக்கு கீழே வேலை செய்யற எல்லார்ட்ட ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்றார். அவர் ஒரு முன் உதாரணம். என் ஃபீல்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ். அவர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீச் பண்றதுக்கு. அதனால நான் இப்போ ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டா இருக்கேன் இன் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஹி மேட் மை லைஃப் சேஞ்ச் ரைட். ஸோ அவரால் தான் இப்போ நான் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். ஸோ செய்தி கேட்டது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஐ டிடன்ட் ரியலைஸ் தட். எனக்கு கன்ஃபார்ம் பண்ண வேண்டி உண்மைதானாண்டு நான் கால் பண்ணி கேட்டுத்தான் கன்ஃபார்ம் பண்ணி நான் ஸ்ரீலங்கா அடிச்சு. எனிவே மை ஹார்ட்வெல் கண்டோலன்ஸ் டு ஃபேமிலி and their relatives and friends as well. Thanks for the opportunity. இந்த பங்கு பெற்றியவர்கள் சார்பா ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் தெரிந்த இந்த விக்கி சாரை இப்படி அவரோட நெருக்கமா பழகி நல்ல நினைவுகள் கொண்ட அத்தனை பேரையும் கூட்டி இப்படி ஒரு நினைவு உரையில பங்கு பெற்றினது எங்களுக்கு ஒரு ஆறுதலை தாரதோட எல்லோரும் நாங்கள் ஒருமித்த ஒரு சிந்தனையில செய்த அந்த விஷயம் நிச்சயமாக ஒரு சக்தியை கொடுக்கும். அது சார் ஆத்மா சாந்தி அடைய உறுதுணையாக இருக்கும். அவரை சூழ்ந்த சொந்தக்காரர்களுக்கு அது பலத்தையும் கொடுக்கும். அதே நேரம் புலம்பெயர்ந்திருந்தாலும் குலத்தில் நடக்கிற நன்மை தீமைகளுக்கு முன்னின்று எந்த வகையிலையும் குலத்தில் இருப்பவர்களை போல அல்லது அவர்களையும் விட முந்திக் கொண்டு எந்த விடயத்தையும் செய்யும் உங்கள் 3 பேருக்கும் எப்போதும் போல எங்கள் குலத்தில் இருக்கிற நாங்கள் சார்பாக உங்களுக்கு பெரும் நன்றியும் எங்களுடைய வணக்கங்களும். தவையில இருக்கின்ற அனைவரும் அவரை பற்றி தங்களது அருமையான நினைவுகளையும் அவரது புகழ்களையும் இங்கு சமர்ப்பித்தீர்கள். உண்மையில is a brilliant intellectual who is humble, smiling, simple, and has the unfailing quality of kindness in eyes. So that's the reason everyone loved him and loving him. So இப்படியான ஒரு மனுஷனை நாங்கள் பெற்றெடுக்கின்றது என்பது உண்மையா ஒரு கல்வி சமூகத்தில கணேசன் இதுல குறிப்பிட்டது போல இப்ப கல்வி என்றது வந்து ஒரு நாங்கள் என்ன துறையில படிக்கிறோம் என்ற ஒரு முக்கியம் இல்லை. ஒரு 4 பேருக்கு என்னத்தை நாங்க செய்தோம், 4 பேர்கிட்ட இருந்து நாங்கள் உலகத்துக்கு ஒரு மனிதாயமான ஒரு மனிதராக வாழ்ந்தோம் என்ற ஒரு நிறைவு தான் அது ஒரு மனிதனை முழுமையடைய செய்யும். அது அந்த காலகாலமாக சங்க காலத்திலிருந்தே அந்த விஷயங்கள் எங்களுக்கு ஏற்றப்பட்டு வந்தாலும் நாங்கள் மனிதர்களாக பல இடங்கள்ல நாங்கள் பிழைவிடுவது வழக்கம். ஆனால் அந்த மினிமம் கேரண்டி என்று சொல்லுவாங்க. அந்த அப்படியான ஒரு கோட்பாட்டின் கீழே வாழ்ந்த சில மனிதர்கள் மறக்க முடியாதவர்கள். அந்த வகையில இலங்கை சமூகம் என்ற ஒரு பெருவழியில நாங்க பார்க்கக்குள்ள ப்ரொஃபசர் துரராஜா அவர்கள் எப்பொழுதும் எங்கட மனத்துல நிற்கக்கூடிய ஒரு மனிதர். அடுத்ததாக என்ன பொறுத்தவரையில அடுத்ததாக நான்
என் மனத்தில் எப்பயும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் ஒருவர் வந்து ப்ரொஃபஸர் ரவீந்திரநாத் அவர்கள். ப்ரொஃபஸர் ரவீந்திரநாத் அவர்களின் நாங்கள் அந்த அஞ்சலி கூட்டம் கடந்த 2021 ஆண்டு நினைக்கிறேன் நாங்கள் செய்யும் போது ப்ரொஃபஸர் விக்னேஸ்வரன் வந்திருந்தார். அந்த நிலையில அவரது பேச்சில் மற்றவர்களை விட வித்தியாசமாக இருந்தது. அந்த வித்தியாசம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் நினைவுகளுடன் ஒரு ஸ்டோரி டெல்லிங் என்று சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு விஷயத்தை அங்கேயும் இங்கேயும் போகாமல் ஒரு விடயத்தை ஒரு கோர்வையாக ஒரு செயின் இஃபெக்ட்ல வந்து சொல்லி கொண்டு வர்றதை வந்து நான் அவதானித்தீங்க. நான் நினைக்கிறேன் ரோஹான் மற்றது கணேசன் ஆகியோர் கதைக்கும் போது சொன்னார்கள் அவரது ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன் கெப்பாசிட்டியை பற்றி கழிச்சினோம். அப்படி ஒரு ஸ்டோரி டெல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் தான் அந்த விஷயத்தை வடிவ இன்னொரு ஒரு சமூகத்துக்கு எடுத்து செல்ல முடியும். அதாவது கிராஸ் ரூட் லெவல்ல கூட எடுத்து செல்ல முடியும். அந்த வகையில ஒரு உன்னதமான மனிதனுடன் வாழ்ந்திருக்கின்றோம். இன்னும் நாங்கள் வேர்ச்சுவலாக வாழுவோம் என்ற ஒரு விடயத்தை நான் இங்கே முன்வைத்து சாரின் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அவரது மாணவர்கள் எல்லோருக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து நான் இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் இருந்தமைக்காக மிக்க பெருமை அடைகிறேன். வாய்ப்பு நாங்கள் வழக்கமாக இந்த நிகழ்வுகள் செய்த பிற்பாடு இந்த வாட்ஸ்அப் குரூப்பை டிலீட் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் காய்ச்ச இந்த சில பர்பஸுக்காக இந்த வாட்ஸ்அப் குரூப் தொடர்ந்து இயங்கும். இதனூடாக நாங்கள் மேலும் பல தொடர்புகளை கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக நாங்கள் இடையிடையே கூடி பேசலாம். பேசி ஒரு முடிவெடுத்து எங்களால் முடிந்ததை விக்கி சேர்ந்த நினைவை நிறுத்துவதற்காக ஏதாவது செய்யலாம் என்றதை தொடர்ந்தும் நாங்கள் பெரிய கலந்துரையாடி அதுக்கான ஒரு முடிவை விரைவில் எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். எனவே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து நீங்கள் கீப் இன் டச் என்ன நாங்கள் ஏதாவது காய்ச்சல் முடிவுக்கு வரலாம் நினைக்கிறேன். இதுவரை கலந்து கொண்டதற்காக இந்த அமைப்பின் சார்பில் மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். விக்கி சாரன் துணைவியாருக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் அனைத்து முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எதிரில்லாத பக்தி தலைமேவி இனிய தாழினைப்பை இருபோதும் இதய வாரிதிக்குள்ளுறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே முருகா கதிர்காம வெற்றில் உரைவோனே கனகமேறு ஒத்த புய வீரா மதுரவாணியுற்ற கடலோனே வழுதிகூன் நிமித்த பெருமாளே வழுதிகூன் நிமித்த பெருமாளே. பக்திக்கு முதலாய் எத்திக்கும் அருள்வாய் இணுவை சித்திர வேலவனே உனை சிரம் தாழ்த்தி பணிந்தோம். இடுவையூர் பெரும்பதி இறைவனில் சந்நிதி அழகன் முருகனே அடைக்கலம் எமக்கினி அழகன் முருகனே அடைக்கலம் எமக்கினி. இணுவையூர் பெரும்பதி இறைவனின் சந்நிதி